வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமைவு நேரிய சமன்பாட்டு தொகுப்பை தீர்க்கவும். என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே ஒரு 3 தொகுப்பு இருக்கு. ஒவ்வொன்றிலையும் 3 சமன்பாடு இருக்கு. அந்த 3 சமன்பாடுல என்ன இருக்குன்னா XYZ இருக்கு. இதை தீர்த்து நம்ம XYZோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, முதல் சமன்பாட்டு தொகுப்பை நம்ம எடுத்து எழுதிட்டோம். முதல் இது 1 2 3 எழுதிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, முதல் 2 சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு மாறியை நம்ம நீக்கணும். அதுக்கு அடுத்தது 2ஐயும் 3 எடுத்துக்கலாம். அப்படி இல்லை 1ஐயும் 3 எடுத்துக்கிட்டு நம்ம முதல்ல எதை நீக்கணுமோ அதையே நீக்கணும். இப்படி நீக்கணும்னா நம்ம ஈஸியா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ பாருங்க, முதல் 2 சமன்பாட்டு நம்ம ஒய்யை நீக்கிடலாமா? பாருங்க, இங்க ஒய்யோட கெழு 1, இங்க ஒய்யோட கெழு 1. ஈஸியா நம்ம நீக்கலாம். இந்த 1வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. 1வது சமன்பாடு என்ன இருக்கு? x பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. 2வது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9. இப்போ பாருங்க, இந்த பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் தானாவே கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு எக்ஸ், இங்க 2x கூட்டினா 3x, இங்க ஒரு இசட் முன்னால மேல 1 இருக்கு. ஒரு இசட் பிளஸ் ஒரு இசட் கூட்டினா 2z. இங்க 5 9 கூட்டினா 14. இது வந்து 4வது சமன்பாடு. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? சமன்பாடு 1 2 எடுத்து y எண்ணிக்கணும் இல்லையா? இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 3 எடுத்தாலும் சரி, 2 3 எடுத்தாலும் சரி, ஆனா 3 கண்டிப்பா எடுக்கணும். நம்ம 1 3 எடுத்துக்கலாமா? 1 3 எடுத்து y எண்ணிக்கணும். இங்க y யோட கெழு 2 இருக்கு. இங்க என்ன இருக்கணும்? 2 வரணும். சைனை பார்க்க வேண்டாம், குறியை பார்க்க வேண்டாம். சரியா? 2 அங்க வந்தா போதும். இப்போ பாருங்க, அப்போ முதல் சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்க போறோம். பெருக்கலாமா? 2 கொண்டு பெருக்குனா 2x பிளஸ் 2y பிளஸ் 2z. பாருங்க, 2x பிளஸ் 2y பிளஸ் 2z ஈக்குவல் இது 2 கொண்டு பெருங்க என்ன வந்துடும்? 10ன்னு வந்துடும். இந்த 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. எந்த மாற்றமும் இல்லை. 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? x மைனஸ் 2y பிளஸ் 3z ஈக்குவல் டு 16. சரியா? இப்போ பாருங்க, பிளஸ் 2y மைனஸ் 2y தானாவே கேன்சல் ஆயிரும். இங்க 2x, இங்க ஒரு x கூட்டினா 3x, இங்க 2z, இங்க ஒரு 3z கூட்டினா 5z ஈக்குவல் டு 10ஐயும் 16ஐயும் கூட்டினோம்னா 26. என்ன நம்ம சமன்பாடு 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, என்ன செஞ்சிட்டோம்? 3 மாறிகளில் அமைந்த சமன்பாட்டு தொகுப்பு நமக்கு 2 மாறியா மாறிச்சு. xz xz. இப்போ இது 2ஐ தீர்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு மதிப்பு கிடைக்கும். அப்போ பாருங்க, இந்த 4வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. எந்த மாற்றம் செய்ய வேண்டாம், அப்படியே எழுதுங்க. 4வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுறோம். 3x பிளஸ் 2z ஈக்குவல் டு 14. ஏன்னா இங்கேயும் 3x இங்கேயும் 3 தானா கேன்சல் ஆகும். ஆனால் இந்த இடத்துல தானா கேன்சல் ஆகாது. நம்ம என்ன செய்ய? குறியை மாற்றணும். குறியை மாற்றினா தான் கேன்சல் ஆகும். இது பிளஸ் 3x இங்க மைனஸ், பிளஸ் 2z மைனஸ், பிளஸ் 14 மைனஸ், எல்லாம் எதிர் எதிர்க்குறியை நம்ம மாற்றணும். இப்போ பாருங்க, பிளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல். நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும். இப்போ பாருங்க, 5z மைனஸ் 2z. 5zல 2z கழிச்சிட்டோம்னா 3z ஈக்குவல் டு 26 மைனஸ் 14. 26ல 14 கழிச்சா என்ன வரும்? 12. சரியா? அப்போ பாருங்க, z ஈக்குவல் டு 12. இந்த 3 இங்க வந்தா வகுத்துல மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 4 3 12. அப்ப நமக்கு இசட்டோட மதிப்பு கிடைச்சிருச்சு. என்ன? 4. ஒரு மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த இசட்டை கொண்டு போய் எங்க பிரதியிடலாம்? 4வது சமன்பாட்டில் பிரதிட்டாலும் சரி, இந்த 5வது சமன்பாட்டில் பிரதிட்டாலும் சரி, நமக்கு எக்ஸோட மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க, இசட் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 4ல் பிரதியிட 4வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க, இங்க இருக்கு பாருங்க 4வது சமன்பாடு. இதுல 3x அப்படியே வந்துடும், பிளஸ் 2 அப்படியே வந்து இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு 14. இப்போ பாருங்க, 3x பிளஸ் 2 ஈக்குவல் டு 14. 3x ஈக்குவல் டு 14. இது வந்து பிளஸ் 8, இங்க வந்தா மைனஸ் 8ஆ மாறும். அப்ப x ஈக்குவல் டு இந்த 3x கூட பெருக்கல் வச்சு இங்க வந்தா வகுத்தலா மாறும். 14ல 8 கழிச்சோம்னா 6. இதை கேன்சல் பண்ணுங்க. 1 3 3, 2 3 6. அப்ப x ஈக்குவல் டு 2. எக்ஸோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எக்ஸோட மதிப்பையும்
இசட்டோட மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மதிப்புகளையும் கொண்டு போய் 1வது சமன்பாட்டில் பிரதினா நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடைச்சிடும். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 4 என சமன்பாடு 1ல் பிரதியிட. இங்க இருக்க 1வது சமன்பாடு பாருங்க எக்ஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 பிளஸ் ஒய் தான் கண்டுபிடிக்க போறோம், அப்படியே வந்துடும். பிளஸ் இசட் இருக்கா, இசட்டுக்கு பதிலாக 4 ஈக்குவல் டு இந்த 5 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க ஒய் 2ஐயும் 4ஐயும் கூட்டினா 6 ஈக்குவல் டு 5. இப்போ பாருங்க y ஈக்குவல் டு 5, இது பிளஸ் 6, இங்க வந்தா மைனஸ் 6. அப்போ y ஈக்குவல் டு 5 மைனஸ் 6 வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். 6ல 5 கழிச்சா 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் 1. நமக்கு தேவையான எல்லா மதிப்பையும் கண்டுபிடிச்சிட்டோம். தீர்வுகள் எழுதிடலாமா? therefore தீர்வுகள் என்ன அப்படின்னா பாருங்க எக்ஸோட மதிப்பு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட மதிப்பு -1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இசட்டோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதான் என்னது நமக்கு தேவையான தீர்வுகள். இதுல முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே 2வது ஆரம்பிக்கலாமா? பாருங்க 2வது இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாருங்க 1/x மைனஸ் 2/y பிளஸ் 4 ஈக்குவல் 0, 1/y மைனஸ் 1/z பிளஸ் 1 ஈக்குவல் 0, 2/z பிளஸ் 3/x ஈக்குவல் டு 14. இதை தீர்க்கணும். இப்போ பாருங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸ் ஒய் இசட் எல்லாமே பகுதியில் இருக்கு. பகுதியில் இருந்துச்சுன்னா நம்ம ஆன்சரை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு ஒரு பிரதியிடல் முறையை நம்ம இது பண்ண போறோம். என்ன செய்ய போறோம் அப்படின்னா 1/x ஈக்குவல் டு ஏ, 1/y ஈக்குவல் டு பி, 1/z ஈக்குவல் டு சி என்க. வேற மாதிரி நம்ம மாற்றி எடுக்க போறோம். மாற்றி எடுத்தா நம்ம ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சோம். பாருங்க இப்போ 1/x 1/xக்கு பதிலாக ஏ மைனஸ் 2னா என்ன அர்த்தம்னா ஓ2 2ன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 அப்படியே வரும். 1/y 1/yக்கு பதிலாக பி ஈக்குவல் டு இது பிளஸ் 4 வலது பக்கம் கொண்டு போயிருங்க மைனஸ் 4 மாறிடும். இது சமன்பாடு 1. அடுத்தது இங்க பாருங்க 1/yனா பி மைனஸ் 1/zனா அதுக்கு பதிலாக என்ன மாத்திரம் சி ஈக்குவல் டு இது பிளஸ் 1 வலது பக்கம் நகர்த்திடுங்க -1. இது 2வது சமன்பாடு. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 2னா என்ன அர்த்தம்னா இந்த பெருக்கல்ல 1 இருக்குன்னு அர்த்தம். 2 1 2 அர்த்தம். அப்ப இந்த 2 அப்படியே வந்துடும். 1/z பதிலாக சி பிளஸ் 3னா என்ன அர்த்தம்னா 3 பெருக்கல் 1ன்னு அர்த்தம். இந்த 3 அப்படியே வந்துடும். 1/xக்கு பதிலாக ஏ ஈக்குவல் டு 14. இதை கொஞ்சம் மாற்றி எழுதுமா? ஏ உறுப்பு முதல்ல எழுதுவோம். 3a பிளஸ் 2c ஈக்குவல் டு 14. இதான் என்னது 3வது சமன்பாடு. இப்ப பாருங்க இந்த 3 சமன்பாடுகளை தீர்த்து நம்ம ஏபிசி மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து தான் நம்ம எதை கண்டுபிடிக்க முடியும்? XYZ கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கலாமா? இப்ப பாருங்க இந்த 1வது சமன்பாடு 2வது சமன்பாடுல இருந்து நம்ம b நீக்க போறோம். b நீக்கினா ஏவும் சியும் வரும். இங்க ஏவும் சி இருக்கு. சரியா? எதை நீக்க போறோம்? முதல் 2 சமன்பாட்டுல இருந்து நம்ம b நீக்க போறோம். அப்போ இந்த இடத்துல 1வது சமன்பாடு எந்த பிரச்சனை இல்லை, எடுத்து எழுதுங்க. ஏன்னா இங்க b இருக்கு, இங்கதான் என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கணும். ஏன்னா இங்க 1 இருக்கு. அப்ப பாருங்க முதல் சமன்பாடு a மைனஸ் 2b ஈக்குவல் டு -4. பியோட கெழு நமக்கு 2 வேணும். ஏன்னா இங்க 2 குறியை பார்க்க வேண்டாம். சரியா? குறியை கடைசியில பார்த்துக்கலாம். 2 இருக்கு, இங்க 2 வேணும். அதனால 2வது சமன்பாட்டை நம்ம எதை கொண்டு பெருக்க போறோம்? 2 கொண்டு பெருங்க. இங்க ஒரு பி இருக்கு, 2 கொண்டு பெருக்குனா 2b. இங்க மைனஸ் சி இருக்கு, 2 கொண்டு பெருக்குனா -2c ஈக்குவல் டு -1 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்க அப்ப என்ன வரும்? -2. இப்ப பாருங்க நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், தானாவே கேன்சல் ஆகும். -2b பிளஸ் 2b கேன்சல் ஆயிரும். இந்த ஏ அப்படியே வந்துடும். இங்க -2c அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு -4 -2 ஒரே குறி கூட்டினா 6. என்ன 6? -6. இது வந்து சமன்பாடு 4ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இப்ப என்ன செய்ய போறோம்? 3வது சமன்பாடு பாருங்க ஏ இருக்கு சி இருக்கு, இங்கே ஏ இருக்கு சி இருக்கு. அப்ப பாருங்க ஈஸியா இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க இந்த 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. 3வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. 3a பிளஸ் 2c ஈக்குவல் டு 14. இந்த 4வது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு பாருங்க? a மைனஸ் 2c ஈக்குவல் டு -6. இப்ப பாருங்க தானாவே கேன்சல் ஆயிருமா? பிளஸ் 2c மைனஸ் 2c தானா கேன்சல் ஆயிரும். 3a பிளஸ் 1a 3a பிளஸ் 1a அப்ப என்ன வரும்? 4a ஈக்குவல் டு 14ல 6 கழிச்சோம்னா 8. அப்ப a ஈக்குவல் டு
8. இந்த 4 இங்க வந்தா வகுத்தல மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 4 4 இருந்தாங்க 8. அப்ப A ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? 2ன்னு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. இப்ப இந்த ஏவ கொண்டு போய் எங்க பிரதியிடலாம்? 4ல பிரதியிட்டாலும் சரி, அப்படி இல்லன்னா இந்த இதுல 3ல பிரதியிட்டாலும் சரி. ஏல பிரதியிடலாம் பாருங்க. A ஈக்குவல் டு 2 என சமன்பாடு 4ல் பிரதியிட. 4வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? இங்க இருக்கு பாருங்க. A. Aக்கு பதிலா என்ன மாத்த போறோம்? 2. இந்த -2C அப்படியே தான் வரும். -6 அப்படியே தான் வரும். இப்ப பாருங்க. -2C ஈக்குவல் டு -6 இது +2 இங்க வந்தா -2. அப்ப C ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க -2 C பெருக்கல். அப்ப -2 இங்க வந்தா வகுத்தலா மாறும். பிளஸ்ல மாறும்னு சொல்லக்கூடாது. சரியா? பெருக்கல் இருக்கு. அப்படியே தான் இங்க வந்து வகுத்தலா மாறும். இது ரெண்டும் பாருங்க ஒரே குறி. கூட்டுவோம். கூட்டினா 8. என்ன 8? -8. இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸும் கேன்சல். 1 2 2 4 2 8. அப்ப C ஈக்குவல் டு 4. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? A கண்டுபிடிச்சிட்டோம், C கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன வேணும்? B வேணும். அப்ப பாருங்க இதுல எந்த மதிப்பை C யை கொண்டு இங்க பிரதியிட்டோம்னா நமக்கு B கிடைச்சிரும். அப்போ C ஈக்குவல் டு 4 என எதுல பிரதியிட போறோம்? 2வது சமன்பாட்டுல பிரதியிட போறோம். 2ல் பிரதியிட. 2ல் பிரதியிட. இங்க இருக்கு பாருங்க. 2வது சமன்பாடு B minus C equal to -1. B minus C. B அப்படியே வந்துரும். மைனஸ் அப்படியே வந்து C. Cக்கு பதிலா 4 ஈக்குவல் டு -1. பாருங்க. இதுல Cக்கு பதிலா மட்டும் மதிப்பு பிரதிட்டு இருக்கோம். அப்போ B ஈக்குவல் டு -1. இது -4 இங்க வந்தா +4. அப்ப B ஈக்குவல் டு 4ல 1 கழிச்சா 3 +3. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? ABC மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நமக்கு என்ன மதிப்புகள் வேணும்? X, Y, Z ஓட மதிப்புகள் வேணும். நம்ம இந்த இடத்துல ஆரம்பிக்கிறோம் பாருங்க. என்ன செஞ்சிருக்கோம் நம்ம? 1/X ஏனோ 1/Y Bனோ 1/Z Cன்னு எடுத்திருக்கோம். இப்ப இந்த ABC மதிப்புகளை கொண்டு இங்க பிரதியிட்டோம்னா நமக்கு தேவையான X ஓட மதிப்பு கிடைச்சிடும். இப்ப பாருங்க 1/X A பாருங்க. A ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. சரியா? 2. இப்ப பாருங்க 1 ஈக்குவல் டு 2 X இங்க வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். 1 நமக்கு X தான் வேணும். 2X பெருக்கல் இருக்கு. அப்ப 2 இங்க வந்தா வகுத்துல மாறும் ஈக்குவல் டு X. சரியா? பாருங்க X ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மாத்தி எழுதிக்கலாமா? சைடு மாத்திங்க. X ஈக்குவல் டு 1/2. இதே மாதிரி இங்க வாங்க. 1/Y ஈக்குவல் டு B. B ஓட மதிப்பு பாருங்க. இங்க இருக்கா? என்னது? 3. B ஓட மதிப்பு 3. 1 ஈக்குவல் டு 3. இந்த Y வகுத்துல இருக்கு. இங்க வந்தா பெருக்கலா மாறும். 1/3Y பெருக்கல் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? Y தான் வேணும். அப்ப 3 இங்க வந்தா பெருக்கலா மாறும் ஈக்குவல் டு Y. 1/3 ஈக்குவல் டு Yனாலும் Y ஈக்குவல் டு 1/3னாலும் ரெண்டும் ஒன்று. சைடை மாத்தி எழுதியாச்சு. அதுக்கடுத்து இங்க வாங்க. 1/Z ஈக்குவல் டு C. Cயோட மதிப்பு பாருங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4. அப்போ 1 ஈக்குவல் டு 4. Z வகுத்துல இருக்கு. இங்க போனா பெருக்கலா மாறும். நமக்கு Z தானே வேணும். அப்போ 1/4 Z பெருக்கல் இருக்கு. அப்ப 4 இங்க வந்தா வகுத்துல மாறும் ஈக்குவல் டு Z. அப்படியே மாத்தி எழுதிங்க. Z ஈக்குவல் டு 1/4. சரியா? பாருங்க நமக்கு தேவையான தீர்வுகள் எல்லாம் கிடைச்சிச்சு. therefore தீர்வுகள் என்ன தீர்வுகள் வந்திருக்கு பாருங்க. X ஈக்குவல் டு 1/2, Y ஈக்குவல் டு 1/3, Z ஈக்குவல் டு 1/4. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். எதை நம்ம முடிச்சிட்டோம்? 2வது இதை முடிச்சிட்டோம் இல்லையா? இன்னும் 3வது இருக்கு. இருங்க நான் அப்படியே பேப்பர் எடுத்துக்கிறேன். 3வது இது அப்படியே ஆரம்பிச்சிடலாம். பாருங்க 3வது இது. இதை நம்ம தீர்த்து X, Y, Z ஓட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதுல பாருங்க எப்படி இருக்குன்னா 1 2 3 4 பகுதிகள் இருக்கு. தனித்தனியா இருக்கு. இதை சமப்படுத்தி நம்ம ஒரு 3 சமன்பாட்டை உருவாக்கணும். முதல்ல பாருங்க இது 2 எடுத்துக்கலாமா? இந்த 2 பகுதியை எடுக்க போறோம். என்ன இருக்கு? X + 20 ஈக்குவல் டு 3Y/2 + 10. இந்த முதல் 2 பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இப்போ X இது பிளஸ்ல இருக்கா? இடது போடும் மைனஸா மாறும். -3Y/2 ஈக்குவல் டு 10 இருக்கு. இது +20 இங்க ஒண்ணுதான் -20 மாறும். இப்போ இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க. பெருக்குங்க. 2 2 பகுதியை பெருக்கியாச்சு. X 2 பெருக்கினா 2X
மைனஸ் 1ஐயும் 3yையும் பெருக்குனா 3y ஈக்குவல் டு 10 மைனஸ் 20 வேற வேற குறி கழிப்போம். இப்போ 20ல் 10 கழிச்சா 10 பெரிய நம்பர் மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் 10. இந்த இடத்துல பாருங்க 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் இந்த 2 இங்க வகுத்தல் இங்க வந்தா பெருக்கலாம் மாறுமா அப்போ 10 பெருக்கல் 2 அப்போ 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 2 20. இதான் என்னது முதல் சமன்பாடு. முதல் சமன்பாட்டை உருவாக்கிட்டோம். இப்போ ரெண்டாவது சமன்பாடு உருவாக்க போறோம். ரெண்டாவது சமன்பாடு பாருங்க எதை எடுத்துக்கலாம்? இந்த ரெண்டாவது பகுதியும் மூணாவது பகுதியும் எடுக்க போறோம். எடுத்துக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க 3y/2 பிளஸ் 10 ஈக்குவல் டு 2z பிளஸ் 5. பாருங்க இந்த ரெண்டு பகுதிகளை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன ஆக போகுது 3y/2 இது பிளஸ்ல இருக்கா இடது ஓட மைனஸ் வரும் மைனஸ் 2z ஈக்குவல் டு 5 இது பிளஸ் 10 இங்க வந்தா மைனஸ் 10 மாறும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கல் எடுங்க பை பெருங்க 2 ஒன்னா 2 குறுக்கு பெருங்க 1ஐயும் 3yையும் பெருக்கினா 3y மைனஸ் 2 2 பெருக்கினா 4z ஈக்குவல் டு 5 மைனஸ் 10 வேற வேற குறி 10ல் 5 கழிச்சா 5 என்ன 5 பெரிய நம்பருக்குங்களா மைனஸ் மைனஸ் 5. இப்போ பாருங்க 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு இந்த 2 வகுத்தலுக்கு இங்க வந்தா பெருக்கலாம் மாறும். ஏற்கனவே ஒரு மைனஸ் 5 இருக்கு. அப்போ மைனஸ் 5 2 பெருக்கினா மைனஸ் 10. இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்தது மூணாவது சமன்பாடு தான் ரொம்ப ரொம்ப கவனமா எடுக்கணும். பாருங்க முதல் ரெண்டு பகுதி எடுத்துட்டு முதல் சமன்பாடு அடுத்த ரெண்டு ரெண்டாவது சமன்பாடு. இப்போ பாருங்க இது ரெண்டை எடுத்தா என்ன ஆகும் பாருங்க இங்க z இருக்கு இங்க yz இருக்கு. அப்ப நமக்கு சமன்பாட்டுல yz தான் வரும். பாருங்க yz இருக்க மாதிரி ஏற்கனவே ஒரு சமன்பாடு இருக்கு. அப்ப என்ன செய்ய முடியாது இந்த மூணாவது பகுதியும் நாலாவது பகுதியும் எடுக்க முடியாது. அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா இதை எடுத்துக்கலாம். பாருங்க ஃபர்ஸ்டையும் லாஸ்ட்டையும் எடுக்க போறோம். இந்த முதல் பகுதியவும் லாஸ்ட் பகுதியும் எடுக்க போறோம். என்ன இருக்கு x பிளஸ் 20 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 20 ஈக்குவல் டு கடைசி பகுதி பாருங்க 110 மைனஸ் ஆஃப் y பிளஸ் z 110 மைனஸ் ஆஃப் y பிளஸ் z. சரியா? இப்போ பாருங்க எக்ஸ் இந்த ஃபுல் பிராக்கெட் மைனஸ் அப்படியே இடது வந்தால் ப்ளஸ் தான் மாறுமா ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z இந்த முழு பிராக்கெட் இங்கே வந்தால் ப்ளஸ் தான் மாறிச்சு. மைனஸ் இருக்க சேர்த்து இங்கே வந்தால் ப்ளஸ் தான் மாறிடுச்சு. 110 இது ப்ளஸ் 20 இங்கே வந்தால் மைனஸ் 20 மாறும். இப்போ பாருங்க எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 110ல் 20 கழிச்சா 90. இதான் என்னது மூணாவது சமன்பாடு. நம்ம என்ன செஞ்சிட்டோம் 3 சமன்பாடுகளை நம்ம உருவாக்கிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா இதுல பாருங்க இங்க ஒய்யும் z இருக்கு இதுல எக்ஸும் ஒய்யும் இருக்கு இதுல xyz இருக்கு. இப்போ இந்த முதல் சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு நம்ம எக்ஸை நீக்கணும் அப்படின்னா நமக்கு ஈஸியா இந்த இது வந்துடும் ஒய்யும் z இருக்க மாதிரி வந்துடும். நம்ம ஈஸியா கணக்க முடிச்சிடலாம். அப்ப பாருங்க இங்க முதல் சமன்பாட்டுல எக்ஸோட கெழு 2 இருக்கு இங்க எக்ஸோட கெழு என்ன இருக்கு 1 இருக்கு. அப்போ இந்த சமன்பாட்டை 2 கொண்டு பெருக்கணும். முதல் சமன்பாட்டை நம்ம அப்படியே எழுதிடலாம். பாருங்க முதல் சமன்பாட்டை நம்ம இந்த இடத்துல அப்படியே எழுத போறோம். எந்த மாற்றமும் இல்லை. என்ன அப்படின்னா முதல் சமன்பாடு 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு மைனஸ் 20. சரியா? ஆனா மூணாவது சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்க போறோம். ஏன் அப்படின்னா இங்க 2 வரணும் இங்க 1 இருக்கா. அப்போ ஓ 2 2 2x 2 கொண்டு பெருக்குனா பிளஸ் 2y இங்க 2 கொண்டு பெருக்குனா பிளஸ் 2z இதை 2 கொண்டு பெருக்குனா 180 92 கொண்டு பெருக்குனா 180. இப்போ பாருங்க என்ன செய்யலாம் குறிய மாத்திடலாமா. இது பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ் பிளஸ் இருக்கு மைனஸ். இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க பிளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 3y மைனஸ் 2y என்ன வரும் மைனஸ் 5y. இங்க இருக்கிறது நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும் மைனஸ் 2z ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 20 மைனஸ் 180 அப்ப என்ன வரும் மைனஸ் 200 மைனஸ் 200. இதான் என்னது நமக்கு தேவையான சமன்பாடு. எந்த சமன்பாடுன்னு எடுத்துக்கலாம் நம்ம நாலாவது சமன்பாடு எடுத்துக்கலாமா. இது நாலாவது சமன்பாடு. இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா சமன்பாடு 2ஐயும் சமன்பாடு 4ஐயும் தீர்க்க போறோம். ஏன்னா இங்கேயும் yz இங்கேயும் yz. அப்ப பாருங்க சமன்பாடு 2 மற்றும் 4ஐ தீர்க்க 2 மற்றும் 4ஐ தீர்க்க இந்த 2 சமன்பாடுகளை நம்ம தீர்க்க போறோம்.
எதை நம்ம ஈஸியா வெளியேற்றலாம் பாருங்க. இங்க 4z இருக்கு, இங்க 2z இருக்கு. குறிய பார்க்க வேண்டாம் சரியா? அப்ப இத 2 கொண்டு பெருக்கணும்னா நம்ம ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? z வெளியே பண்ணிடலாம். அப்போ நமக்கு 2வது சமன்பாடு எந்த மாற்றமும் இல்ல. அப்படியே எடுத்து எழுதுங்க. 2வது சமன்பாட்டுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன இருக்கு? 3y மைனஸ் 4z ஈக்குவல் டு 10. ஆனால் இந்த 4வது சமன்பாட்டை நம்ம பெருக்கணும். எதை கொண்டு? 2 கொண்டு பெருக்கலாமா? பாருங்க, இது 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 10y. இதை 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 4z. இதை 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 400. மைனஸ் 400 சரியா? இப்போ இங்கேயும் மைனஸ் 4z, இங்கேயும் மைனஸ் கேன்சல் ஆகாது. வேற வேற குறியா இருக்கணும். அப்போ ஃபுல்லா குறியை மாத்துங்க. இங்க மைனஸ் இருக்கு பிளஸ், இங்க மைனஸ் இருக்கு பிளஸ், மைனஸ் இருக்கு பிளஸ். இப்போ பாருங்க, நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். பிளஸ் 4z மைனஸ் 4z கேன்சல். 3y பிளஸ் 10y நம்ம மாத்திர குறி தான் பார்க்கணும். அப்போ 13y ஈக்குவல் டு பிளஸ் 400 மைனஸ் 10. அப்போ 400ல 10 கழிச்சா 390. அப்போ y ஈக்குவல் டு 390 பை இந்த 13 இங்க வந்தா வகுத்தலா மாறும். சரியா? கேன்சல் பண்ணுங்க. 1 13 13, 3 13 39, இந்த 0 அப்படியே வந்து. அப்ப பாருங்க, y-யோட மதிப்பு 30. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? y-யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நமக்கு என்னென்ன வேணும்? x வேணும், z வேணும். இதை கொண்டு எங்க பிரதியிடலாம் பாருங்க. y ஈக்குவல் டு 30 என 2வது சமன்பாட்டுல பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க, y ஈக்குவல் டு 30 என சமன்பாடு 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். இங்க இருக்கு பாருங்க, 2வது சமன்பாடு 3 அப்படியே வந்துரும். yக்கு பதிலா 30 மைனஸ் 4z அப்படியே வந்துரும். ஈக்குவல் டு இந்த மைனஸ் 10 அப்படியே வந்துரும். இப்ப பாருங்க, இதை பெருக்குங்க. 3 30 90 மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. அப்போ மைனஸ் 4z ஈக்குவல் டு மைனஸ் 10. இது வந்து என்ன இருக்கு? பிளஸ் 90. இங்க வந்து என்ன மாறும்? மைனஸ் 90 மாறும். அப்ப z ஈக்குவல் டு மைனஸ் 4 z பெருக்கல் இருக்கு. நமக்கு z தான் வேணும். அப்ப இந்த மைனஸ் 4 இங்க வந்தா வகுத்தலா மாறும். பிளஸ் 4ன்னு சொல்லக்கூடாது சரியா? பெருக்கல் இருக்கு, இங்க வகுத்தல மாறும், எந்த குறியும் மாறாது. மைனஸ் 10 மைனஸ் 90 ஒரே குறி. கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 100. என்ன 100? மைனஸ் 100. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 நாளா 4, 25 நாளா 100. அப்ப z-ஓட மதிப்பு 25. என்ன கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம? எங்க y கண்டுபிடிச்சிருந்தோம், இப்ப z கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப நமக்கு என்ன வேணும்? x வேணும். அப்ப பாருங்க, நம்ம y ஈக்குவல் டு 30, z ஈக்குவல் டு 25 என எதுல பிரதியிடலாம்? இந்த 3வது சமன்பாடுல பிரதியிடலாமா? சமன்பாடு 3ல் பிரதியிட. 3வது சமன்பாட்டுல நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடுவோமா? இங்க இருக்கு பாருங்க, x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 90. x தான் கண்டுபிடிக்க போறோம். பிளஸ் y-யோட மதிப்பு 20 பிளஸ் z-ஓட y-யோட மதிப்பு 30 பிளஸ் z-ஓட மதிப்பு 25. எல்லாம் எதுக்கு சமமா இருக்குன்னா 90க்கு சமமா இருக்கு. அப்ப x பிளஸ் 30ஐயும் 25ஐயும் கூட்டினா 55 ஈக்குவல் டு 90. அப்ப x ஈக்குவல் டு 90. இது பிளஸ் 55 வலது பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 55. அப்ப x ஈக்குவல் டு 90ல இருந்து 55 கழிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 25 வரும். 25 வருமா? 35 வருமா? 35 வரும் சரியா? 35 வரும். x ஈக்குவல் டு 35. பாருங்க, நம்ம எல்லா மதிப்புகளையும் கண்டுபிடிச்சோம். எடுத்து எழுதிடலாமா? therefore தீர்வுகள். தீர்வுகள் என்ன? x-ஓட மதிப்பு 35, y-யோட மதிப்பு 30, z-ஓட மதிப்பு 25. இதான் என்னது? நமக்கு தேவையான தீர்வுகள். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 1ல 2வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழ்காணும் சமன்பாட்டு தொகுப்புகளின் தீர்வுகளின் தன்மையை ஆராய்க. இங்க வந்து 3 சமன்பாடு தொகுப்புகள் இருக்கு. இதோடைய தீர்வுகளின் தன்மையை நம்ம ஆராயணும். அதாவது நம்ம சம்மு வரும்போது நமக்கு ஆன்சர் 0 ஈக்குவல் டு 0ன்ற முற்றொருமை வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை தீர்வுகள் இருக்கும்? எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். 0 ஈக்குவல் 0 வந்தா எண்ணற்ற தீர்வுகள் இருக்கும். நம்ம இது பண்ணிட்டே இருக்கும்போது 0 ஈக்குவல் டு 1 இல்ல 0 ஈக்குவல் டு 5 இல்ல 0 ஈக்குவல் டு -3
இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து தவறான கூற்று, தவறான ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுக்கு என்ன இருக்காது? தீர்வுகள் இருக்காது. அதுக்கு அடுத்தது எக்ஸுக்கு வந்து ஒரு ஆன்சர் வருது, அதே மாதிரி ஒய்க்கு ஒரு ஆன்சர் வருது, இசட்டுக்கு ஒரு ஆன்சர் வருது அப்படின்னா ஒரே ஒரு தீர்வை பெற்றிருக்கும். சரியா? இதுல ஏதோ ஒண்ணுதான் நமக்கு ஆன்சரா வரும். இப்போ நம்ம முதல் இது பார்க்கலாமா பாருங்க. முதல் இது கொடுத்து இந்த சமன்பாட்டை எடுத்து எழுதுவோம். எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6. இது சமன்பாடு 1. ரெண்டாவது சமன்பாடு பாருங்க. மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. இது ரெண்டாவது சமன்பாடு. மூணாவது சமன்பாடு பாருங்க. எக்ஸ் மைனஸ் 2z ஈக்குவல் டு 3. இது மூன்றாவது சமன்பாடு. இந்த மூணாவது சமன்பாட்டை பாருங்க. எது இல்லை? ஒய் உறுப்பு இல்லை. அப்போ ஒன்னாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு வந்து ஒய்யை நீக்கிட்டோம்னா நமக்கு கணக்கு ஈஸியாக முடியும். பாருங்க, இந்த முதல் சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. முதல் சமன்பாடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 6. ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. என்ன இருக்கு? மைனஸ் 3x மைனஸ் 2y பிளஸ் 5z ஈக்குவல் டு மைனஸ் 12. இப்போ பாருங்க, தானாவே ஒய் வந்து கேன்சல் ஆயிரும் பாருங்க. இந்த பிளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல ஒரு எக்ஸ் மைனஸ் 3x வேற வேற கழிக்கணும். அப்போ 3ல 1 கழிச்சா 2, பெரிய நம்பருக்கு மைனஸ் மைனஸ் 2x. இந்த இடத்துல பாருங்க, 5z இருந்து ஒரு z கழிச்சா 4z. என்ன 4z? பிளஸ் 4z ஈக்குவல் டு, இதை பாருங்க, 6 மைனஸ் 12 வேற வேற குறி கழிக்கணும். அப்போ 12ல 6 கழிச்சா 6. என்ன 6? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 6. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. இப்ப பாருங்க, இப்ப என்ன செய்ய போறோம்? இங்கே எக்ஸ் இசட் இருக்கு, இங்கே எக்ஸ் இசட் இருக்கு. இப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு நிக்கலாமா? எக்ஸை நிக்கலாமா? இங்க எக்ஸோட கேளு 2, குறிய பார்க்க வேண்டாம். எக்ஸோட கேளு 2, இங்க எக்ஸோட கேளு 1 இருக்கு. அப்போ மூணாவது சமன்பாட்டை எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கி இந்த இடத்துல எழுத போறோம். பாருங்க, 2 கொண்டு பெருக்குனா 2 எக்ஸ், இதை 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 4 இசட், இதை 2 கொண்டு பெருக்குனா 2 6. இப்ப பாருங்க, குறியே மாற்ற வேண்டாம், எல்லாமே கேன்சல் ஆகும் பாருங்க. மைனஸ் 2x பிளஸ் 2x கேன்சல், பிளஸ் 4z மைனஸ் 4z கேன்சல், இடது பக்கம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு, 0 ஈக்குவல் டு பிளஸ் 6 மைனஸ் 6 கேன்சல், 0. நமக்கு என்ன வந்திருக்கு? முற்றொருமை வந்திருக்கு. 0 ஈக்குவல் 0 வந்துச்சு அப்படின்னா தரப்பட்ட சமன்பாட்டு தொகுப்பிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டு? தொகுப்பிற்கு எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. 0 ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்னது? எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. நிறைய தீர்வுகள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? தீர்வுகள் உண்டு. அவ்வளவுதான். நம்ம முதல் இதை முடிச்சிட்டோம். அப்படியே ரெண்டாவது ஸ்டார்ட் பண்ணுமா பாருங்க. ரெண்டாவது இது முதல்ல கொடுத்து இந்த இடத்த எழுதுவோம் பாருங்க. ரெண்டாவது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க? இங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு, எழுதலாமா பாருங்க. இரண்டாவது இது முதல்ல 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 இன்டூ மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதை சுருங்கிய வடிவத்துக்கு மாற்றி நம்ம என்ன செய்யணும்? மாற்றிக்கலாம், சமன்பாடை மாற்றிடலாம் பாருங்க. இதை 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு 3 உள்ள பெருங்க, 3ஐயும் மைனஸ் எக்ஸ் பெருங்க, மைனஸ் 3x பிளஸ் 3ன்னா 3. இந்த 3 உள்ள பெருக்கியாச்சு. இப்போ இந்த எக்ஸை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வாங்க. என்ன மாறும்? மைனஸ் 3x இங்கே வந்தால் பிளஸ் 3x, இந்த பிளஸ் 2y அப்படியே தான் வரும், இந்த இசட்டும் அப்படியே தான் வரும். இங்கே என்ன இருக்கு? 3 மட்டும் இருக்கு. இது வந்து சமன்பாடு 1. அடுத்த ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாமா பாருங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? மைனஸ் எக்ஸ் பிளஸ் 3y மைனஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 4. இது கரெக்டாகவே இருக்கு. இதை நம்ம ரெண்டாவது சமன்பாடு எடுத்துக்கலாம். அதுக்கு மூணாவது இங்க இருக்கு பாருங்க. என்ன இருக்கு? 3x பிளஸ் 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1/2. இந்த வலது பக்கத்தில் நமக்கு 1/2 இருக்கு, மைனஸ் 1/2. இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வாங்க. இந்த 2 இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ பாருங்க, 2 இன்டூ 3x பிளஸ் 2y பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ இந்த 2 உள்ள பெருங்க. இந்த 2 வந்து எல்லாத்தையும் பெருக்கும். 2 3 6, 6x
2 2 4 4y பிளஸ் 2 z பெருக்குனா 2z ஈக்குவல் டு -1. இது மூணாவது சமன்பாடு. இப்போ இந்த 3 சமன்பாட்டை நம்ம என்ன செய்ய போறோம்? தீர்க்க போறோம். தீர்க்கலாமா? இப்ப பாருங்க, எதை நம்ம நீக்கினா ஈஸியா இருக்கும் பாருங்க. z நீக்கிடலாமா? அதே z நீக்கினா ஈஸியா இருக்கும். எதை ஒண்ணு நீக்கணும். அப்போ முதல் 2 சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதுங்க. z தானாவே கேன்சல் ஆகும் பாருங்க. 3x பிளஸ் 2y பிளஸ் z ஈக்குவல் டு 3. அதே மாதிரி ரெண்டாவது சமன்பாடு நமக்கு எந்த மாற்றம் இல்லை. அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? -x பிளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு -4. இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும் பாருங்க. இந்த இடத்துல பிளஸ் z மைனஸ் z தானாவே கேன்சல் ஆயிரும். 3xல ஒரு x கழிச்சா 2x. இந்த இடத்துல 2y 3y கூட்டினா 5y ஈக்குவல் டு இங்க பாருங்க 3 - 4 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? 4ல 3 கழிச்சா 1. பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால -1. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. அப்படியே இருக்கட்டும். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா 1ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். எடுத்துக்கிட்டு எதை நீக்கணும்? z தான் நீக்கணும். 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாமா? இப்ப பாருங்க, இங்க ரெண்டாவது சமன்பாட்டுல z கெழு 1 குறியை பார்க்க வேண்டாம். சரியா? இங்க z கெழு 2. அப்ப ரெண்டாவது சமன்பாட்டை எதை கொண்டு பெருக்கணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருக்கலாமா? இரண்டாவது சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம். பாருங்க, இங்க இருக்கா? -x இருக்கு. 2 கொண்டு பெருக்கினா -2x. அதுக்கு அடுத்தது இங்க 3y இருக்கா? 2 கொண்டு பெருக்கினா +6y. இதை 2 கொண்டு பெருக்கினா -2z ஈக்குவல். இதை 2 கொண்டு பெருக்கினா -8. சரியா? அதுக்கு அடுத்தது மூணாவது சமன்பாடை எந்த மாற்றமும் செய்ய வேண்டாம். அப்படியே எடுத்து எழுதுங்க. ஏன்னா இங்க 2 தான் இருக்கு z கெழு. பாருங்க, 6x பிளஸ் 4y பிளஸ் 2z ஈக்குவல் டு என்ன இருக்கு? -1. சரியா? இப்ப பாருங்க, நம்ம குறியெல்லாம் எதுவுமே மாற்ற வேண்டாம். தானாவே கேன்சல் ஆயிரும். +2z -2z. இப்ப 6xல 2x கழிச்சோம்னா 4x. 6y பிளஸ் 4y கூட்டினா 10y ஈக்குவல் டு இங்க என்ன வரும் பாருங்க, 2 ஒரே குறி. கூட்டும் போது 9. என்ன 9? -9. இதான் என்னது? நமக்கு தேவையான 5வது சமன்பாடு. இப்ப பாருங்க, 4 5ல இருந்து ஏதாவது ஒண்ணு நீக்கணும். முதல்ல என்ன செஞ்சோம்? 3 மாறி இருந்தது, 1 குறைச்சிட்டு 2க்கு மாத்திட்டோம். இப்ப பாருங்க, x நம்ம நீக்கலாமா? இங்க x கெழு என்ன இருக்கு? 2 இருக்கு. இங்க x கெழு 4 இருக்கு. இங்க x கெழு 4 வரணும். அப்ப 2 எதை கொண்டு பெருக்குனா 4 வரும்? 2 கொண்டு பெருக்கணும். அப்ப 4வது சமன்பாட்டை நம்ம எதை கொண்டு பெருக்க போறோம்? 2 கொண்டு பெருக்கி நம்ம எழுத போறோம். பெருக்கலாமா? பாருங்க, 2 இருக்கு. 2 2 4 4x. 5 இருக்கு. 5 2 கொண்டு பெருக்கினா 10y. இதை 2 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? -2. குறியை மாத்துங்க. ஏன்னா எல்லாம் ஒரே குறியா இருக்கு. பாருங்க, மைனஸ் பிளஸ். இப்ப பாருங்க, +4x நம்ம மாத்தின குறியை பார்க்கணும். -4x பிளஸ் 10y -10 எல்லாமே கேன்சல். இடது பக்கத்துல 0 ஈக்குவல் டு -9 பிளஸ் 2 வேற வேற குறி. அப்ப கழிக்கணும் இல்லையா? இந்த மாத்தின குறியை தான் பார்க்கணும். 9ல 2 கழிச்சா 7. பெரிய நம்பர் -7. பாருங்க, 0வும் -7 சமமா? சமம் கிடையாது. அப்ப இது வந்து என்னது? தவறான கூற்று. therefore 0 ஈக்குவல் டு -7 என்பது என்னது? தவறான கூற்று. தவறான கூற்று. இந்த கூற்றே தப்பு. அதனால therefore தரப்பட்ட தொகுப்புன்னு எழுதினாலும் சரி, இல்ல சமன்பாட்டு தொகுப்புன்னு எழுதினாலும் சரி, சமன்பாட்டு தொகுப்பிற்கு என்ன கிடையாது? தொகுப்பிற்கு தீர்வுகள் இல்லை. தீர்வுகள் இல்லை. சரியா? எதை நம்ம முடிச்சிட்டோம்? ரெண்டாவது இதை நம்ம முடிச்சிட்டோம். அப்படியே மூணாவது பார்த்துடலாமா? பாருங்க, மூணாவது இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மூணாவதுங்க மேல இருக்கு பாருங்க. முதல்ல இந்த 3 பகுதிகள் இருக்கு பாருங்க. 1 2 3. இந்த 3 சமபகுதியிலிருந்து நம்ம 2 சமன்பாட்டை உருவாக்கணும். பாருங்க, முதல் 2 எடுத்துக்கலாமா? அப்போ மூணாவது இது முதல்ல கொடுத்தது எடுத்து எழுதிடுவோம். y பிளஸ் z பை 4 ஈக்குவல் டு z பிளஸ் x பை 3 ஈக்குவல் டு x பிளஸ் y பை 2. இப்ப பாருங்க, நம்ம முதல்ல இந்த 2 பகுதிகளை எடுத்துக்கலாம். என்ன இருக்கு பாருங்க? முதல் 2 பகுதி y பிளஸ் z
பை 4 ஈக்குவல் டு இசட் பிளஸ் எக்ஸ் பை 3. இப்போ இது நம்ம கரெக்டாக சமன்பாட்டுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஈஸியாக மாற்றிடலாம் பாருங்க. 3 இங்கே வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். அப்போ 3 இன்ட்டு ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 4 இங்கே வகுத்தில் இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். 4 இன்ட்டு இசட் பிளஸ் எக்ஸ். முடிஞ்சுதா? 3 உள்ள பெருக்குங்க. உள்ள பெருக்குனா 3y பிளஸ் 3z. இது 4 உள்ள பெருக்குங்க. 4z பிளஸ் 4x பெருக்குனா 4x. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்துடலாமா பாருங்க. 3y பிளஸ் 3z இடது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 4z மைனஸ் 4x. எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வாங்க. வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0. இதை கொஞ்சம் சுருக்கிடுவோமா? முதல்ல எக்ஸ் உறுப்பு பாருங்க. மைனஸ் 4x y பாருங்க பிளஸ் 3y z பாருங்க 3z மைனஸ் 4z வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 4ல 3 கழிச்சா 1. பெரிய நம்பர் மைனஸ், அதெல்லாம் மைனஸ் 1z ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான 1வது சமன்பாடு. இப்ப 2வது சமன்பாடு பாருங்க. இது ரெண்டே எடுத்துக்கிட்டு நம்ம 2வது சமன்பாட்டை இது பண்ண போறோம். என்ன இருக்கு? z பிளஸ் எக்ஸ் z பிளஸ் எக்ஸ் பை 3 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பை 2. சரியா? இது பண்ணலாமா? 2 வகுத்தில் இருக்கு, இங்கே வந்தாலும் பெருக்கலாம் மாறும். அப்போ 2 இன்ட்டு இசட் பிளஸ் எக்ஸ். 3 வகுத்தில் இருக்கு வந்தால் பெருக்கலாம் மாறும். 3 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய். சரியா? 2 உள்ள பெருக்குங்க. 2 இசட்டையும் பெருக்குனா 2 இசட்டு, 2 எக்ஸையும் பெருக்குனா 2 எக்ஸ். 3 உள்ள பெருக்குங்க. 3 எக்ஸையும் பெருக்குனா 3 எக்ஸ், 3 ஒய்யும் பெருக்குனா 3 ஒய். முடிஞ்சுதா? இப்போ பாருங்க, எல்லாத்தையும் இடது பக்கம் கொண்டு வந்துருங்க. 2 இசட்டு பிளஸ் 2x இடது பக்கம் கொண்டு வாங்க. மைனஸ் 3x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்க, முதல்ல எக்ஸ் உறுப்பு மைனஸ் 3x பிளஸ் 2x வேற வேற குறி. அப்போ 3ல 2 கழிச்சா 1. பெரிய நம்பர் மைனஸா மைனஸ் 1x 1 போட்டாலும் சரி போடலாம் சரி, தப்பு கிடையாது. சரியா? அதுக்கு ஒய் பாருங்க. மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. இதான் என்னது? 2வது சமன்பாடு. அடுத்தது 3வது சமன்பாடு நேரடியாகவே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 27 கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம் பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 27. இது 3வது சமன்பாடு. இப்போ இந்த 3 சமன்பாட்டையும் தான் நம்ம தீர்க்க போறோம். என்ன செய்யலாம் பாருங்க. எதை நீக்கலாம் பாருங்க. இந்த முதல் 2 சமன்பாட்டை எடுத்துக்கிட்டு இசட்டை நீக்கிடலாமா பாருங்க. இங்க இசட்டோட கெழு 2, இங்க இசட்டோட கெழு 1. குறியை பார்க்க வேண்டாம், லாஸ்ட்ல இது பண்ணிக்கலாம். சரியா? அப்போ முதல் சமன்பாட்டை நம்ம 2 கொண்டு பெருக்க போறோம். முதல் சமன்பாட்டை 2 கொண்டு பெருக்கிறோம். பாருங்க, பெருக்கி எழுதுவோமா? எங்க இருக்கு? மைனஸ் 4 இருக்கு. 2 கொண்டு பெருக்குனா மைனஸ் 8x. இதை 2 கொண்டு பெருக்குனா பிளஸ் 6y. 3 இருக்கா? 2 கொண்டு 6y மைனஸ் இதை 2 கொண்டு பெருக்குனா 2z ஈக்குவல் டு 0. 2 கொண்டு 0 தான். அதுக்கு அடுத்தது 2வது சமன்பாட்டை அப்படியே எழுதுங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு? 2வது சமன்பாட்டில் 2z இருக்கு. அப்ப இந்த இடத்துல மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3y பிளஸ் 2z ஈக்குவல் டு 0. நம்ம குறிலாம் எதுவும் மாற்ற வேண்டாம், தானாவே இது கேன்சல் ஆயிரும். சரியா? இப்போ பாருங்க, மைனஸ் 8x மைனஸ் 1x ஒரே குறி கூட்டணும். கூட்டினா 9x. என்ன 9x? மைனஸ் 9x. இங்க 6yலேருந்து 3y கழிச்சோம்னா 3y. பெரிய பிளஸ் இருக்கு, அதனால 3y ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, 1ஐயும் 3 எடுத்துக்கலாமா? 1ஐயும் 2ஐயும் இது பண்ணி நம்ம என்ன செஞ்சோம்? 4வது சமன்பாடு இது பண்ணோம். இப்போ பாருங்க, 1ஐயும் 3ஐயும் எடுக்கலாம், 2ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். அப்போ எது ஈஸியா இருக்கும்? 1ஐயும் 3 எடுத்தா ஈஸியா இருக்கும். பாருங்க, 1வது சமன்பாடு எடுத்தா அப்படியே எழுதுங்க, எந்த மாற்றமும் இல்லை. 1வது சமன்பாடு என்ன இருக்கு? மைனஸ் 4x பிளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 0. 3வது சமன்பாடு பாருங்க, எந்த மாற்றம் அங்கே இருக்கு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 27. எது கேன்சல்? மைனஸ் இசட் பிளஸ் இசட் கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, மைனஸ் 4x பிளஸ் 1x வேற வேற குறி. அப்போ கழிக்கணும். 4ல் 1 கழிச்சா 3. பெரிய நம்பர் மைனஸா மைனஸ் 3x. இங்க 3y இங்க 1y கூட்டினா 4y ஈக்குவல் டு 0 27 கூட்டினா 27. இதான் என்னது? நமக்கு தேவையான எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. இப்போ என்ன செய்ய போறோம்னா, 4ஐயும் 5ஐயும் தீர்த்து நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ் அல்லது ஒய்யோட மதிப்புகளை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸோட கெழு 9. குறியை பார்க்க வேண்டாம். இங்க எக்ஸோட கெழு 3,
அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா கெழுக்களை சமமாக்கணும். அப்ப இந்த இடத்துல நமக்கு 9 வரணும். அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 3 கொண்டு பெருக்கணும். அப்ப நமக்கு 4வது சமன்பாடு எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன இருக்கு? -9x + 3y = 0. இந்த 5வது சமன்பாட்டை நம்ம எதை கொண்டு பெருக்க போறோம்? 3 கொண்டு பெருக்க போறோம். பெருக்கலாமா? இங்க -3 இருக்கு, நம்ம 3 கொண்டு பெருக்கினா 3 9 -9x. இது 3 கொண்டு பெருக்கினா 4 இருக்கா, 4 12y = இதை 3 கொண்டு பெருக்கினா என்ன வரும் பாருங்க, 81 வரும். 27 3 கொண்டு பெருக்கினா 81. இப்ப பாருங்க, குறியை மாத்தினாதான் இதை கேன்சல் பண்ண முடியும். மைனஸ் இருக்கு, பிளஸ், பிளஸ் இருக்கு, மைனஸ், இங்க என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, மைனஸ். சரியா? எது கேன்சல்? -9x நம்ம மாத்தின குறியை பார்க்கணும், +9x கேன்சல். இந்த இடத்துல பாருங்க 3y -12y நம்ம மாத்தின குறி தான் பார்க்கணும். -12 வேற வேற குறி இல்லையா? அப்ப கழிக்கணும். 12ல 3 கழிச்சா 9. பெரிய நம்பருக்கு முன்னா மைனஸ் இருக்கு, அதனால -9y = -81. நமக்கு y தானே வேணும். அப்ப பாருங்க y = -81 பை இந்த -9 இங்க பெருக்கல்ல இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறும். +9 மாறும்னு சொல்லக்கூடாது. சரியா? பெருக்கல்ல இருக்கு, குறி மாறாம அப்படியே வந்து வகுத்தல வரும். இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் கேன்சல். என்ன செஞ்சுக்கலாம்? ஒரு 9 9 9 81. அப்போ y = 9. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? y-யோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா x கண்டுபிடிக்கணும், z கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. இந்த y-யை கொண்டு போய் எங்க பிரதியிடலாம்? 4வது சமன்பாடுல பிரதியிடுவோமா? பாருங்க மேல எழுதுறேன். y = என்னன்னு பிரதியிட போறோம்? 9 என சமன்பாடு 4ல் பிரதியிட. 4ல் பிரதியிட. 4ல பிரதியிட்டா நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துங்க. பாருங்க இந்த 4 இருக்கா, இந்த -9x அப்படியே வந்துரும், +3 அப்படியே வந்துரும், yக்கு பதிலா 9 = 0. இப்ப பாருங்க -9x + 3 9 27 = 0. அதுக்கு அடுத்தது -9x = +27, இங்க வந்தா -27. அப்ப பாருங்க x = -27. இந்த -9 பெருக்கல் இருக்கு, இங்க வந்தா வகுத்தலா மாறும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஒரு 9 9 3 27. அப்ப x = 3. x-ஓட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் என்ன வேணும்? z மட்டும் வேணும். அப்ப எதுல கொண்டு போய் பிரதியிடலாம்? 3ல பிரதியிடலாமா? எதை பிரதியிடணும்? x = 3 y = 9 என சமன்பாடு 3ல் பிரதியிட. 3ல பிரதியிட போறோம். சரியா? 3ல் பிரதியிட. 3வது சமன்பாடு பாருங்க என்ன இருக்கு? x + y + z = 27. அப்ப x-ஓட மதிப்பு 3 பிளஸ் y-யோட மதிப்பு 9 பிளஸ் z தான் கண்டுபிடிக்க போறோம். இது எதுக்கு சமமா இருக்கு? 27க்கு சமமா இருக்கு. அப்ப z = 27. இங்க எதை கூட்ட போறோம்? 3 9 கூட்டினா 12. வலது பக்கம் கொண்டு வாங்க, -12. அப்போ z = என்ன வருது பாருங்க, 25ல 27ல 12 கழிச்சா என்ன வரும்? 15. 7ல 2 கழிச்சா 5, 15. கரெக்டா வந்துருச்சா? இப்ப பாருங்க நமக்கு ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அதாவது x = 3ன்னும் y = 9 z = 15. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வு வந்திருக்கு, ஒரே ஒரு விடை வந்திருக்கு. அப்ப பாருங்க therefore தரப்பட்ட தொகுப்பிற்கு அப்படி இல்லைன்னா சமன்பாட்டு தொகுப்பிற்கு எத்தனை தீர்வுகள் உண்டு? ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஒரே ஒரு தீர்வு உண்டு. ஒரே ஒரு தீர்வு உண்டு. சரியா? இதோட நமக்கு இந்த கணக்கும் முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 1ல 3வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. அதுக்கடுத்து பாருங்க, தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 பங்கு,
மற்றும் வாணியின் வயதில் 4/1 இவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. 3 பேர் இருக்காங்க இல்லையா? யாராரு? தாத்தா, தந்தை, வாணி. 3 பேர் இருக்காங்க. 3 பேர்த்தோட தற்போதைய வயதை கண்டுபிடிக்கணும். நமக்கு புக்குக்கு பின்னால் ஆன்சர் பார்த்தோம்னா முதல்ல வாணியோட வயசு கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து தந்தையோட வயசு கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து தாத்தாவோட வயசு கொடுத்துருப்பாங்க. அதனால நம்ம எப்படி எடுத்துருக்கோம் பாருங்க. வாணி, தந்தை மற்றும் தாத்தா ஆகியோர்களின் தற்போதைய வயதுகள் முறையே என்ன எடுத்துக்கிட்டோம்? எக்ஸ், ஒய் மற்றும் இசட் எடுத்துக்கிட்டோம். அப்ப வாணியோட வயசு எக்ஸ், தந்தையோட வயசு ஒய், தாத்தாவோட வயசு இசட். சரியா? இப்ப முதல் பாயிண்ட் பாருங்க. இதுல இருந்து தான் நம்ம முதல் சமன்பாட்டை உருவாக்க போறோம். 3 பேர்த்தோட வயதுகளின் சராசரி எவ்வளவு? 53. அப்போ வாணியோட வயசு எக்ஸ், தந்தையோட வயசு ஒய், தாத்தாவோட வயசு இசட். இதோடைய சராசரின்ட்டாங்க. அப்ப நம்ம 3 கொண்டு வகுக்கணும். 3 பேர்த்தோட சராசரி 3 பேர்த்து வயசையும் கூட்டி 3 கொண்டு வகுக்கணும். அதான் சராசரி. சராசரி என்னவாக இருக்கு? 53 இருக்கிறது. இப்ப பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 53. இந்த 3 வகுத்துல இருக்கு, இங்க வந்தா பெருக்கலா மாறும். அப்ப பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு பெருக்குங்க. 3 9, 3 5 15, 151. இதான் முதல் சமன்பாடு. இப்போ நம்ம ரெண்டாவது சமன்பாடு போறோம். இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்குது. தாத்தாவின் வயதில் பாதி. பாதின்னா 1/2, 2 கொண்டு வகுக்கணும். தாத்தாவோட வயசு என்ன? இசட் இல்லையா? அப்போ இசட்ல பாதி, இசட்ல பாதி, இசட்டில் பாதி. அப்ப இல்லுன்னா பெருக்கல், அதனால 1/2 கூட்ட போறோம் இல்லையா? அதுக்கு அடுத்து பாருங்க, தந்தையின் வயதில் 3/1. 3/1. தந்தையோட வயசு என்ன? ஒய். அப்போ ஒய்யில 3/1. ஒய்யில் இல்லுன்னா பெருக்கல், 3/1 1/3. பாருங்க, 3ல 1 பிளஸ். அதுக்கு அடுத்து பாருங்க, வாணியின் வயதில் 4/1. வாணியோட வயசு என்னது? எக்ஸ். இதுல 4/1 அப்படின்னா 1/4. இது எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு சொல்லியிருக்காங்க? 65. அப்போ இந்த இடத்துல 65. இதான் முக்கியமானது. பாருங்க, இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கிடலாமா? 1 இசட்டையும் பெருக்குனா இசட்டு, இசட் பை 2 பிளஸ் 1 ஒய்யும் பெருக்குனா ஒய், ஒய் பை 3, எக்ஸையும் 1 பெருக்குனா எக்ஸ், எக்ஸ் பை 4. இது எதுக்கு சமமா இருக்கு? 65க்கு சமமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இங்க பகுதியில 2, 3, 4 இருக்கு. இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம், மீச்சிறு பொது மடங்கு கண்டுபிடிச்சு இதெல்லாத்தையும் நம்ம நீக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க என்னென்ன இருக்கு? 2, 3, 4. ரெண்டாயிரம் படி பாருங்க, 2 2 2, 3 வகுக்க முடியாது, 2 2 4. திரும்ப ரெண்டாயிரம் படி பாருங்க, 1. இந்த இடத்துல 3 அப்படியே வந்துடும், 2 2. இப்போ 3ஆயிரம் படி பாருங்க, 1 1 3 இப்ப பாருங்க, 2 2 4, 4 3 12. அப்போ நமக்கு பகுதியில் என்ன வரணும்? 12 வரணும். அப்படி இல்லைன்னா இந்த எல்சியத்தை கொண்டு பெருக்கிடணும். 2 2 4 4 12 வந்திருக்கா மீசியமா? இதை கொண்டு பெருக்கிடணும். பெருக்கலாமா? 12ஆல் இருபுறமும் பெருக்க, 12ஆல் இருபுறமும் பெருக்க, பெருக்கிடலாமா? அப்ப பாருங்க, இங்க இசட் பை 2 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். பிளஸ் ஒய் பை 3 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். பிளஸ் எக்ஸ் பை 4 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். ஈக்குவல் டு 65 இருக்கு, நம்ம 12 கொண்டு பெருக்கணும். பெருக்கிட்டோமா? இப்ப பாருங்க, இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 6 2 12, 1 3 3, 4 3 12, 1 4 4, 3 12. முதல்ல எக்ஸ் எழுதிருவோமா? எக்ஸையும் 3ஐயும் பெருக்குனா 3 எக்ஸ். ஒய் பாருங்க, 4ஐயும் ஒய்யும் பெருக்குனா 4 ஒய், 6 இசட்டையும் பெருக்குனா 6 இசட். இப்ப எதை பெருக்க போறோம்? 65ஐயும் 12ஐயும் பெருக்க போறோம். 65ஐயும் 12ஐயும் பெருக்குனா 780 வரும். 780. இதான் என்னது? நமக்கு தேவையான இரண்டாவது சமன்பாடு. 2 சமன்பாடு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திரும்ப நம்ம கணக்கு போலாமா? இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்ப பாருங்க, 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு. பாருங்க, 4 வருஷத்துக்கு முந்தி. இப்போ நீங்க 10வது படிக்கிறீங்க இல்லையா? உங்களுக்கு வயசு எத்தனை இருக்கும்? 14 அல்லது 15 வயசா இருக்கு. நம்ம 15 வயசுன்னு எடுத்துக்கலாம். 4 வயசுக்கு முன்னால உங்களுக்கு வயசு என்ன? 4 வருஷத்துக்கு முன்னால உங்களுக்கு வயசு என்ன? 11. எப்படி கண்டுபிடிச்சீங்க? 15ல இருந்து 4 கழிச்சிட வேண்டியதுதான் இல்லையா? அதே மாதிரி இப்ப பாருங்க, தாத்தாவோட வயசு இப்ப நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இசட்னு எடுத்திருக்கோம். அப்போ 4 வருஷத்துக்கு முந்தைய அவருக்கு வயசு என்ன இருக்கும்?
இந்த இசட்ல இருந்து 4 கம்மியா இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்னது இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு வாணி பாருங்க. வாணியோட வயசு என்னது எக்ஸ். இப்ப எக்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னால் என்னவா இருந்திருக்கும்? அந்த எக்ஸ்ல இருந்து 4 கம்மியா இருக்கும். இது வந்து எத்தனை மடங்கு பாருங்க. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது என்ன? இசட் மைனஸ் 4. இது எதுக்கு சமமா இருக்கு? வாணியின் வயதை போல் 4 மடங்கு. அப்போ வாணியோட வயசு எக்ஸ் மைனஸ் 4. இது எத்தனை மடங்கு? 4 மடங்கு 4 கொண்டு பெருக்கணும். சரியா? இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான சமன்பாடு 3வது சமன்பாடு கிடைச்சிடும். இசட் மைனஸ் 4 ஈக்குவல் டு 4 உள்ள பெருக்க 4 எக்ஸ் நாங்க 16. சரியா? எக்ஸ் எந்த பக்கம் கொண்டு வாங்க? மைனஸ் 4 எக்ஸ் இசட் இங்கே தான் இருக்கு பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 16. இது மைனஸ் 4 இங்க வந்தா பிளஸ் 4 மாறும். இப்ப பாருங்க மைனஸ் 4 எக்ஸ் பிளஸ் இசட் ஈக்குவல் டு மைனஸ் 16 பிளஸ் வேற வேற குறி கழிக்கணும். கழிச்சா 12. பெரிய நம்பர் மைனஸ் மைனஸ் 12. இதான் என்னது நமக்கு தேவையான 3வது சமன்பாடு. இப்ப பாருங்க 3 சமன்பாடுகளை உருவாக்கிட்டோம். இந்த சமன்பாடு பாருங்க ஒய் இல்ல, நமக்கு வேலை மிச்சம். அப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா முதல் 2 சமன்பாடை எடுத்துக்கிட்டு நம்ம ஒய்யை நீக்க போறோம். பாருங்க இங்க ஒய்யோட கெழு 4, இங்க ஒய்யோட கெழு என்ன இருக்கு 1. அப்போ இங்க என்ன வரணும் 4 வரணும். அப்ப எதை 4 கொண்டு பெருக்க போறோம்? இந்த முதல் சமன்பாட்டை 4 கொண்டு பெருக்க போறோம். 1வது சமன்பாட்டை 4 கொண்டு பெருக்கலாமா? என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல 4 கொண்டு பெருக்கினா 4x, 4 கொண்டு பெருக்கினா 4y, 4 கொண்டு பெருக்கினா 4z. பாருங்க 4x பிளஸ் 4z, இந்த இடத்துல 4x 4y 4z ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு பாருங்க 159. இந்த 159 4 கொண்டு பெருக்கும்போது 636 வரும். 636. இந்த 2வது சமன்பாட்டை எடுத்து நம்ம அப்படியே எழுதலாம். எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதிடலாமா? என்ன இருக்கு 3x பிளஸ் 4y பிளஸ் 6z ஈக்குவல் டு 780. சரியா? இப்போ இந்த இடத்துல நம்ம குறியை மாத்திரலாம். பாருங்க மாத்தினாதான் கேன்சல் பண்ண முடியும். பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ், பிளஸ் இருக்கு மைனஸ். இப்போ பாருங்க பிளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல். நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். நம்ம மைனஸ் தான் மாத்திருக்கோம். இப்போ பாருங்க 4xல 3x கழிச்சா ஒரே ஒரு எக்ஸ். அதுக்கு அடுத்து பாருங்க 4z மைனஸ் 6z வேற வேற குறி. அப்ப 6ல 4 கழிச்சா 2. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 2. நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். 2z ஈக்குவல் டு 780ல இருந்து 636 கழிக்க போறோம். ஏன்னா இது பிளஸ் இது மைனஸ். கழிச்சலாம 10, 10ல 6 கழிச்சோம்னா 4. இந்த இடத்துல 7 இருக்கும், 7ல 3 கழிச்சோம்னா 4, 7ல 6 கழிச்சா 1. இதான பெரிய நம்பர், அதனால மைனஸ் 144. இது வந்து சமன்பாடு என்ன எடுத்துக்கலாம்? நம்ம 4ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து 4வது சமன்பாடு. இப்ப பாருங்க இங்கேயும் xz, இங்கேயும் xz. அப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஏதாவது ஒன்றை நீக்கிடலாமா? இசட்டை நம்ம நீக்கிடலாமா? பாருங்க இங்க இசட்டோட கெழு 2, இங்க இசட்டோட கெழு 1 இருக்கு. அப்ப இதை என்ன செய்யணும்? 2 கொண்டு பெருக்கணும். பெருக்கி எழுதுவோமா? 3வது சமன்பாட்டை நம்ம பெருக்க போறோம். எதை கொண்டு? 2 கொண்டு பெருக்கி இந்த இடத்துல எழுதுறோம். பாருங்க 2 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? மைனஸ் 8x. 2 கொண்டு பெருக்கினா பிளஸ் 2z. இங்க 2 கொண்டு பெருக்கினா மைனஸ் 24. சரியா? இப்ப பாருங்க நம்ம குறியே மாத்த வேணா கேன்சல் ஆயிரும். மைனஸ் 2z பிளஸ் 2z கேன்சல். இந்த இடத்துல பாருங்க எக்ஸ் மைனஸ் 8x, ஒரு எக்ஸ் மைனஸ் 8x வேற வேற குறி. அப்ப 8ல 1 கழிச்சா 7, பெரிய நம்பர் மைனஸா மைனஸ் 7x ஈக்குவல் டு இது ரெண்டும் ஒரே குறி. ஒரே குறினா கூட்டணும். கூட்டினா என்ன வரும் பாருங்க 8 6 1 168. எதோட மதிப்பு மைனஸ் 7x ஈக்குவல் டு மைனஸ் 107. ஒரே குறினா கூட்டி அதே குறியை போடணும். அப்ப நமக்கு எக்ஸ் தானே வேணும். பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 7 இங்க வந்தா வகுத்துல மாறும், பிளஸ்ல மாறும்னு சொல்லக்கூடாது. இது பெருக்கல் இருக்கு, அங்க போய் குறி மாறாம வகுத்துல போகும். மேல என்ன வந்துடும்? மைனஸ் 168. இங்க மைனஸ் 168 மைனஸ் 7 இங்க வந்தா வகுத்துல மாறும். இப்ப பாருங்க மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 7 ஈரேழா 14, 16ல ஈரேழா 14 மிச்சம் 2 இங்க வந்து 28, 4 28. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 24. எக்ஸ்ன்றது யாரு? வாணி. வாணியோட வயசு என்ன? 24. கண்டுபிடிச்சிட்டோமா?
இப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த எக்ஸோட மதிப்பை கொண்டு போய் எதில் பிரதியிடலாம், 3ல் பிரதியிடலாமா? இங்கே இருக்கு பாருங்க. இந்த 3ஆவது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இன்னொன்று கிடச்சிரும் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 24 என சமன்பாடு 3ல் பிரதியிட. எதில் பிரதியிட போகிறோம்? 3ஆவது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். 3ஆவது சமன்பாடு இங்கே இருக்கு பாருங்க, கீழே இந்த இடத்துல இருக்கு பாருங்க. -4 அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக 24 ப்ளஸ் இசட் அப்படியே வந்துடும், ஈக்குவல் டு -12. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸு 4 24 96 ப்ளஸ் இசட்டு ஈக்குவல் டு -12. இசட் ஈக்குவல் டு -12, இது -96, இங்கே வந்தால் +96. அப்போ இசட் ஈக்குவல் டு கழிச்சு இல்லாமல் 96ல் 12 கழிக்க போகிறோம். 6ல் 2 கழிச்சோம்னா 4, 9ல் 1 கழிச்சா 8, 96ல் 12 கழிச்சா 84. யாரு? இசட். இசட் யாரு? தாத்தா. தாத்தாவோட வயசு 84. நான் யாரது கண்டுபிடிக்கணும்? தந்தையோட வயசு ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கணும். எதை கொண்டு போய் எங்கே பிரதியிடலாம் பாருங்க, இந்த இதில் பிரதியிடலாமா? 1ஆவது சமன்பாட்டில் பிரதியிட போகிறோம். எதை பிரதியிட போகிறோம்? எக்ஸ் ஈக்குவல் டு 24 இசட் ஈக்குவல் டு 84 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ஆவது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போகிறோம். பிரதியிடலாமா? இங்கே இருக்கு பாருங்க. எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 159. எக்ஸோட மதிப்பு 24, ஒய் தான் கண்டுபிடிக்க போகிறோம், ப்ளஸ் இசட்டோட மதிப்பு 84 ஈக்குவல் டு 159. 24 84 கூட்டினா 108 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 159. அப்போ ஒய் ஈக்குவல் டு 159, இங்கே வந்தால் -108 மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு கழிச்சிடலாமா? 9ல் 8 கழிச்சா 1, 5ல் 0 கழிச்சா 5, 1ல் 1 கழிச்சா 0 வந்துடும். 159ல் 108 கழிச்சா 51. யாருக்கு வயசு? தந்தைக்கு வயசு. எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சோம். கீழே எழுதலாமா? தேர்ஃபோர் இந்த இடத்துல வாணியின் வயது, வாணியின் வயது எத்தனை? எக்ஸ் தானே வாணியோட வயது எடுத்திருந்தோம். எத்தனை கண்டுபிடிச்சிருக்கோம்? 24 ஆண்டுகள். 24 ஆண்டுகள். சரியா? அதுக்கு அடுத்தது தந்தையின் வயது. தந்தையின் வயது வந்து நம்ம ஒய்ன்னு எடுத்திருந்தோம் இல்லையா? ஒய்யோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 51. அப்போ 51 ஆண்டுகள். அதுக்கு அடுத்தது கடைசியில் தாத்தாவின் வயது. தாத்தாவோட வயசை நம்ம என்ன எடுத்திருந்தோம்? இசட்னு எடுத்திருந்தோம். அப்போ இசட்டோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 84. சரியா? 84 ஆண்டுகள். அப்போ வாணி, தந்தை, அப்படி தாத்தா, இவங்களுடைய வயதுகள் முறையே எத்தனை? 24, 51, 84. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 1ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால் புதிய எண் பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். 10ஆம் இட இலக்கத்தின் 2 மடங்கோடு 100ஆம் இட இலக்கத்தை கூட்டினால் 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும் எனில் அந்த மூவிலக்க எண்ணை காண்க. கணக்கை வாசிட்டேன். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு மூவிலக்க எண்ணை கண்டுபிடிக்கணும். 3 இலக்க எண்ணுனா அதுல என்னென்ன இருக்கும்னா 1ஆம் இடம் இருக்கும், 10ஆம் இடம் இருக்கும், 100ஆம் இடம் இருக்கும். அப்ப பாருங்க, 3 இலக்கங்கள் எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கிட்டேன். என்பன முறையே 100ஆம் இடம் இலக்கம், 10ஆம் இடம் இலக்கம், 1ஆம் இடம் இலக்கம் என்க. இந்த எக்ஸ்ன்றது 100ஆம் இடம் இலக்கம், ஒய்ன்றது 10ஆம் இடம் இலக்கம், இசட்ன்றது 1ஆம் இடம் இலக்கம். அப்போ நமக்கு தேவையான மூவிலக்க எண் என்ன அப்படின்னா இது வந்து 100x. ஏன்னா இது வந்து 100ஆம் இடம் இல்லையா? அதனால 100x. அதுக்கடுத்து ஒய் வந்து 10ஆம் இடம், 10ஆம் இடம்னால 10y. அதுக்கடுத்தது இசட்ன்றது 1ஆம் இடம், இசட். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணியாச்சு. இதான் என்னது? நமக்கு தேவையான 3 இலக்க எண். நம்ம எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிச்சு இதுல தான் பிரதியிடணும். பிரதியிட்டா நமக்கு தேவையான மூவிலக்க எண் கிடைச்சிரும். சரியா? இப்ப பாருங்க, முதலில் ஆரம்பிக்கலாமா? ஒரு மூவிலக்க எண்ணில் இலக்கங்களின் கூடுதல் 11. இலக்கங்களை மட்டும்தான் கூட்டணும். இலக்கங்கள் என்னென்ன? 100ஆம் இட இலக்கம் பிளஸ் 10ஆம் இட இலக்கம் பிளஸ் 1ஆம் இட இலக்கம். இது எல்லாத்தையும் கூட்டினா
என்ன வருதா 11 வருது. இது முதல் சமன்பாடு. அடுத்து பாருங்க, ரெண்டாவது பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. இலக்கங்களை இடமிருந்து வலமாக வரிசை மாற்றினால், இதான் என்னது, நமக்கு தேவையான நம்பர். இது என்ன செய்யணும்னா இலக்கங்களை வரிசை மாத்துறோம். அப்ப பாருங்க, இடமிருந்து வலம், இது அங்க போயிரும், இது இங்க வந்துடும், இது இங்க வந்துடும். இந்த மாதிரி வரிசை மாத்திரம் பாருங்க. எப்படி மாத்த போறோம்? இந்த இடத்துல 100 Z, அதாவது இது அங்க போகும், இது இங்க வரும். அப்பனா இது முதல்ல வந்துருமா 100 Z, இது நடுவுல இருக்கு, அதனால இடம் மாறாது. 10Y பிளஸ் இந்த இடத்துல ஒரே ஒரு எக்ஸ் ஈக்குவல் டு, வரிசை மாத்தியாச்சு. இது முதல்ல வந்துடும், இது நடுவில் வந்து கடைசி போயிடும். இந்த மாதிரி இடமிருந்து வலமா வரிசையை மாத்திரம்னா இது வந்து ஒரு புதிய எண். இந்த புதிய எண் எப்படி இருக்குன்னா பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். அப்ப இதுதான் பழைய எண். இது வந்து எத்தனை மடங்கு? 5 மடங்கு. அப்ப 5 இன்ட்டு 100x பிளஸ் 10y பிளஸ் z. பழைய எண்ணின் 5 மடங்கை விட 46 அதிகம். அதிகம்னா பிளஸ் 46. இது சுருக்குனா நமக்கு ரெண்டாவது சமன்பாடு கிடைக்கும். பாருங்க, 100z பிளஸ் 10y பிளஸ் x ஈக்குவல் உள்ள பெருங்க. 5 100 பெருக்குனா 500x, 5 50 பெருக்குனா 5 10 பெருக்குனா 50y பிளஸ் 5 z பெருக்குனா 5z. இந்த 46 அப்படியே தான் வரும். இப்போ இந்த 46 மிச்சம் எல்லாத்தையும் இடது கொண்டு வாங்க. 100z பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ் இடது பக்கம் கொண்டு வந்தா மைனஸ் 500x. இது இடது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 50y. இது இடது பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 5z ஈக்குவல் டு இந்த 46 மட்டும் இங்கே இருக்கட்டும். இப்போ பாருங்க, முதல்ல எக்ஸ் உறுப்பு பாருங்க, இங்க மைனஸ் 500x பிளஸ் ஒரு எக்ஸ் வேற வேற குறி கழிக்கணும். அப்ப 500ல 1 கழிச்சோம்னா 499. என்ன 499? மைனஸ் 499x. ஒய் பாருங்க, மைனஸ் 50y பிளஸ் 10y வேற வேற குறி. அப்ப கழிக்கணும். 50ல 10 கழிச்சா 40. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அப்ப மைனஸ் 40y. இசட் பாருங்க, 100z இருந்து 5z கழிச்சா 95z. 95z ஈக்குவல் டு 46. இது ரெண்டாவது சமன்பாடு. அடுத்து மூணாவது சமன்பாடு இது பண்ணலாமா? இங்க ஆரம்பிக்குது பாருங்க. இந்த இடத்துல 10ஆம் இட இலக்கத்தின் இரு மடங்கோடு. 10ஆம் இட இலக்கம் என்ன? y. அப்போ y-யோட 2 மடங்கு, அப்ப 2y. இது கூட 100ஆம் இட இலக்கத்தை கூட்ட போறோம். 100ஆம் இட இலக்கம் என்ன இருக்கு? எக்ஸ். எக்ஸ கூட்டுறோம். கூட்டினா என்ன கிடைக்குதா? 1ஆம் இட இலக்கம் கிடைக்கும். 1ஆம் இட இலக்கம் என்ன? இசட். புரிஞ்சுதா பாருங்க. 10ஆம் இட இலக்கத்தோடு 2 மடங்கு. 10ஆம் இட இலக்கம் y, 2 மடங்கு 2 கொண்டு பெருக்கிட்டோம். எதை கூட்டணும்? எந்த இதை கூட்டணும் பாருங்க? 100ஆம் இட இலக்கத்தை கூட்ட போறோம். 100ஆம் இட இலக்கம் என்ன? எக்ஸ். எக்ஸ கூட்டணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குதா? 1ஆம் இட இலக்கம் கிடைக்குது. அப்ப இதான் என்னது? நமக்கு தேவையான மூன்றாவது சமன்பாடு. அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 2y பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இசட். வரிசை எழுதிடுவோம். எக்ஸ், அதுக்கு அடுத்தது 2y, இது பிளஸ் இசட், இங்க வந்தா மைனஸ் இசட்டா மாறும், ஈக்குவல் டு 0. இதான் என்னது? மூணாவது சமன்பாடு. சமன்பாடுகளை உருவாக்கிட்டோம். இப்ப நம்ம தீர்க்க போறோம். தீர்க்கலாமா? என்ன செஞ்சிடலாம் பாருங்க. எதை நம்ம நீக்கணும்? நீக்கினா ஈஸியா இருக்கும். பாருங்க, முதல்ல 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிட்டு இசட்டை நீக்கிடலாமா? பாருங்க, முதல் சமன்பாடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 11. மூணாவது சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதுங்க. என்ன செஞ்சீங்க? மூணாவது சமன்பாடு என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 2y மைனஸ் இசட் ஈக்குவல் டு 0. பாருங்க, எதுவுமே செய்ய வேண்டாம், தானாவே பிளஸ் இசட் மைனஸ் இசட் கேன்சல் ஆயிரும். ஒரு எக்ஸ் பிளஸ் ஒரு எக்ஸ் கூட்டினா 2x பிளஸ் ஒரு ஒய் பிளஸ் 2y கூட்டினா 3y ஈக்குவல் டு 11 0 கூட்டினா 11. இதான் என்னது? நமக்கு தேவையான 4வது சமன்பாடு. பாருங்க, 1ஐயும் 3ஐயும் எடுத்துக்கிட்டு நம்ம எதை நீக்கணும்? ஒய்யை நீக்கணும். இப்ப என்ன செய்யணும்னா 2ஐயும் 3ஐயும் எடுக்கணும். அப்படி இல்லை 2ஐயும் 1ஐயும் எடுக்கணும். நம்ம 2ஐயும் 3ஐயும் எடுத்துக்கலாமா? எதை நீக்க போறோம்? இசட்டை நம்ம நீக்க போறோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, இசட்டோட 95 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்ப இந்த சமன்பாட்டை நம்ம 95 கொண்டு பெருக்கணும். இந்த இடத்துல நமக்கு அந்த ரெண்டாவது சமன்பாட்டை எடுத்து அப்படியே எழுதிருங்க. ரெண்டாவது சமன்பாடு என்ன இருக்கு? மைனஸ் 499x மைனஸ் 40y பிளஸ் 95z ஈக்குவல் டு 46. மூணாவது சமன்பாட்டை தான் நம்ம பெருக்க போறோம். எதை கொண்டு? 95 கொண்டு பெருக்கலாமா? இங்க 95x பெருக்குனா 95x. இங்க 2 இருக்கு, நம்ம 95 கொண்டு போயிடலாம். 2 95 190 பிளஸ் 190y மைனஸ் அப்படியே வந்துடும். இங்க z மட்டும் இருக்கு, 95 கொண்டு போயிருக்குன்னா 95z ஈக்குவல் டு
0 இருக்கு. 0 95 பேருக்குன்னா 0 தான். பாருங்க. நம்ம குறி எதுவுமே மாற்ற வேண்டாம். ப்ளஸ் 95Z மைனஸ் 95Z கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க -499x ப்ளஸ் 95x வேற வேற குறி. அப்போ 499ல 95 கழிச்சோம்னா 404. என்ன 404? பெரிய நம்பருங்களா மைனஸ் -404x. இங்க பாருங்க 190y மைனஸ் 40y. அப்போ 190ல 40 கழிச்சா 150. 150y ஈக்குவல் டு 46 0 கூட்டினா 46. இதான் என்னது நமக்கு தேவையான எத்தனாவது சமன்பாடு? 5வது சமன்பாடு. இப்போ பாருங்க 4வது சமன்பாட்டில் எக்ஸ் உறுப்பு y உறுப்பு, இங்கே எக்ஸ் உறுப்பு y உறுப்பு. இப்போ நம்ம எதை நீக்கலாம்? ஒய்யை நீக்கிடலாமா? இங்க ஒய்யோட கெழு என்ன இருக்கு? 150. ஆனா இங்க ஒய்யோட கெழு என்ன இருக்கு? 3 இருக்கு. அப்ப இதை எதை கொண்டு பெருக்குனா 150 வரும். 3 50 கொண்டு பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 150 வரும். அப்ப இந்த இடத்துல 4வது சமன்பாட்டை எதை கொண்டு பெருக்க போறோம்? 50 கொண்டு பெருக்க போறோம். 3 50 கொண்டு பெருக்கினாதான் நம்ம 150 வரும். 50 கொண்டு பெருக்கலாமா? இப்ப பாருங்க இங்க 2 இருக்கு இல்லையா? நம்ம 50 கொண்டு பெருக்கினா என்ன வரும்? 100 வருமா? அப்ப 100x. இங்க 3 இருக்கு. நம்ம 50 கொண்டு பெருக்கிறோம். அப்போ 3 50 150y ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு. 11 50 கொண்டு பெருக்கினா 550. 550. இப்ப பாருங்க 2 ஒரே குறியா இருக்கு, கேன்சல் ஆகாது. அப்ப குறியை மாத்துங்க. இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். சரியா? இருங்க ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பர்ல கீழே நான் ஆரம்பிக்கிறேன். இப்ப பாருங்க இந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்க போறோம். அப்படி இருங்க. இப்போ நம்ம இதை தான் இந்த இடத்துல கேன்சல் பண்ண போறோம். எழுதலாமா? பாருங்க பிளஸ் 150y மைனஸ் 150y கேன்சல் ஆயிரும். இந்த இடத்துல பாருங்க மைனஸ் 404x நம்ம மாத்திர குறியை தான் பார்க்கணும். மைனஸ் 100x 2 ஒரே குறி. கூட்டம் என்ன வரும்? 404 100 கூட 504. என்ன 504? மைனஸ்ல மைனஸ் 504x ஈக்குவல் டு 46 மைனஸ் 550 வேற வேற குறி. அப்ப 550ல 46 கழிச்சு 504. என்ன 504? மைனஸ் 504. மைனஸ் 504. நமக்கு பாருங்க x ஈக்குவல் டு மைனஸ் 504. இந்த மைனஸ் 504 எக்ஸ் கூட பெருக்கல இருக்கு. இங்க வந்தா வகுத்தலா மாறும். மைனஸ் 504 கேன்சல் ஆயிருமா? பாருங்க எல்லாமே கேன்சல். மைனஸ் மைனஸ் கேன்சல், 5 5 கேன்சல். அப்ப என்ன இருக்கு? 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை 1. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1. நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம்? எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் ஒய் வேணும், இசட் வேணும் இல்லையா? இது கொண்டு போய் எங்க பிரதியிடலாம் பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 1 என சமன்பாடு 4ல் பிரதியிட. 4வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிடுவோம். இங்க இருக்கு பாருங்க 4வது சமன்பாடு என்ன இருக்கு? 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 11. 2x 2 எக்ஸுக்கு பதிலாக 1 பிளஸ் 3y ஈக்குவல் டு 11. நமக்கு என்ன வேணும்? y தானே வேணும். y ஈக்குவல் டு 11. இந்த இடத்துல பாருங்க 1 2 பேர்னா 2 ஓ 2 2 என்ன 2 பிளஸ் 2 வலது கொண்டு போங்க மைனஸ் 2. அப்போ y ஈக்குவல் டு 11ல 2 கழிச்சா 9 பை இந்த 3 இங்க வந்தா வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. 1 3 3 3 9. அப்போ y ஈக்குவல் டு என்ன? 3. நமக்கு என்ன வேணும்? z மட்டும் வேணும் இல்லையா? எதை எங்க கொண்டு போய் பிரதியிடலாம் பாருங்க. x ஈக்குவல் டு 1 y ஈக்குவல் டு 3 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போறோம். 1வது சமன்பாடு என்னன்னு பார்த்துடலாமா? அங்க இருக்கு பாருங்க. x பிளஸ் y பிளஸ் z ஈக்குவல் டு 11. இதெல்லாம் கொண்டு வந்து பிரதியிட போறோம். பிரதியிடலாமா? பாருங்க x பிளஸ் y பிளஸ் z இது எதுக்கு சமமா இருக்கும்? 11க்கு சமமாக இருக்கும். எக்ஸோட மதிப்பு ஒய்யோட மதிப்பு பிரதிட்டோம். பாருங்க z ஈக்குவல் டு 11. 1 3 கூட்டினா 4 வலது கொண்டு வாங்க மைனஸ் 4. அப்ப z ஈக்குவல் புரிஞ்சுதா? 1 3 கூட்டினா 4 பிளஸ் 4 வலது கொண்டு தான் மைனஸ் 4. 11ல 4 கழிச்சிருங்க 7. நமக்கு தேவையான எல்லா இதையும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம், ஒய்யை கண்டுபிடிச்சோம், z கண்டுபிடிச்சோம். therefore தேவையான மூவிலக்க எண் என்ன? மூவிலக்க எண் நம்ம என்ன எடுத்திருக்கோம்? 100x பிளஸ் 10y பிளஸ் z. இதான் நம்ம முதல்ல எழுதியிருக்கோம் பாருங்க. எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க. 100x பிளஸ் 10y பிளஸ் z. இதெல்லாம் நம்ம பிரதியிட போறோம். எதை? நம்ம கண்டுபிடிச்ச xy z மதிப்புகள். எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 3, இசட்டோட மதிப்பு 7. பிரதியிடலாமா? ஈக்குவல் டு 100 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு 1
10 இன்ட்டு ஒய்யோட மதிப்பு 3 ப்ளஸ் இசட்டோட மதிப்பு 7. சுருக்கிடலாமா? 100 1 பெருக்குனா 100, 10 3 30, 7 அப்படியே வந்துடும். கூட்டிடுங்க. 100 30 கூட 130, 130 137. இதான் என்னது? நமக்கு தேவையான மூவிலக்க எண். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 1ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் மொத்த மதிப்பு 105. நம்மகிட்ட ஒரு 3 வகையான நோட்டு இருக்கு. என்னன்னா 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய். இவருடைய மொத்த மதிப்பு எவ்வளவுன்னா 105 ரூபாய் இருக்கு. இந்த எல்லா ரூபாயும் எண்ணுனோம்னா நம்மகிட்ட எவ்வளவு இருக்கும்? 105 ரூபாய் இருக்கும். மற்றும் மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை 12. இங்க ரூபாயோட மதிப்பு 105. அப்ப நோட்டா என்ன? 1 2 3 4 எண்ணுனோம்னா இது 3 இது சேர்ந்து எத்தனை நோட்டு இருக்கு? 12 நோட்டு இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தது முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால் முந்தைய மதிப்பை விட ரூபாய் 20 அதிகரிக்கிறது எனில் எத்தனை 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் உள்ளன? தெரியல. பாருங்க, 3 வகையான நோட்டு இருக்கு. அப்போ எக்ஸ், ஒய், இசட் என்பன முறையே 5, 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை என்க. எக்ஸ்ன்றது நம்ம இருக்கக்கூடிய 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. 5 ரூபாய் நோட்டு 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், எத்தனை நாள் இருக்கலாம். ஒய்ன்றது 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை, இசட்ன்றது 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. இங்க ரூபாயோட மதிப்பு பாருங்க, எக்ஸ்ன்றது 5 ரூபாய் நோட்டு. அப்ப அதனால 5 எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது 10 ரூபாய், அதனால 10 ஒய். இசட்ன்றது 20 ரூபாய், அதனால 20 ஒய். இதனுடைய மொத்த மதிப்பு எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க? 105 ரூபாய். இது சமன்பாடு 1 அப்படியே இருக்கட்டும். அதுக்கடுத்து இங்க வாங்க. மொத்த நோட்டுகளின் எண்ணிக்கை நோட்டா என்றோம். 5 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, இந்த மாதிரி நோட்டுகளின் எண்ணிக்கை எண்ணும் போது எத்தனை இருக்கு? 12 இருக்கு. அப்ப 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை எக்ஸ், 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை ஒய், 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை இசட். இது எல்லாத்தையும் கூட்டினோம்னா எவ்வளவு வருது? 12 வருது. இது 2வது சமன்பாடு. அதுக்கு அடுத்து 3வது பாருங்க. இங்க ஆரம்பிக்குது பாருங்க. முதல் 2 வகை நோட்டுகளின் எண்ணிக்கை இடமாற்றம் செய்தால் பாருங்க, இதுதான் நமக்கு கரெக்டான வரிசையில் இருக்கு இல்லையா? இந்த முதல் 2 மட்டும் நம்ம இடமாற்றம் செய்யறோம். இங்க 5 இருக்கிற இடத்துல 10, 10 இருக்கிற இடத்துல 5 மாத்தலாம். அப்படி இல்லை எக்ஸ் இருக்கிறது ஒய், ஒய் இருக்கிறது எக்ஸ், எப்படினாலும் மாத்திக்கலாம். இந்த மாதிரி வரிசை மாற்றம் செய்யும் போது இந்த 105 ரூபாய் இருக்கு இல்லையா? இந்த மதிப்பு எவ்வளவு அதிகமாகுது? 20 ரூபாய் அதிகமாகிறது. சரியா? எதை மாத்த போறோம்? இந்த 2ஐயும் நம்ம இடமாற்றம் செய்ய போறோம். 1 5ஐயும் 10ஐயும் இடம் மாத்துங்க, இல்லை எக்ஸ் ஒய் மாத்தி ஏதோ 1 மாத்தினா போதும். நம்ம எதை மாத்திக்கலாம்? நம்பர் மாத்திக்கலாமா? பாருங்க. அப்போ 10 எக்ஸ் பிளஸ் 5 ஒய். நம்பர் மாத்திட்டேன். 10 தூக்கி இங்க போட்டேன், 5 தூக்கி இங்க போட்டேன். இது எந்த இதுவும் இல்லை. முதல் 2 மட்டும் தான் இடமாற்றம் செய்யணும். 20 ஒய். ஏற்கனவே 105 ரூபாய் இருக்கு. இதை விட எவ்வளவு அதிகமாகுது? 20 ரூபாய் அதிகமாக மாறுகிறது. அப்ப 10 எக்ஸ் பிளஸ் 5 ஒய் பிளஸ் 20 இசட் ஈக்குவல் 2ஐயும் கூட்டினா 125. இதான் 3வது சமன்பாடு. இப்ப பாருங்க, நம்ம என்ன செய்யலாம்? எதை நீக்கலாம்? இசட்டை நீக்குவோமா? பாருங்க, முதல் 2 சமன்பாடுல இசட் நீக்க போறோம். முதல் சமன்பாட்டை அப்படியே எடுத்து எழுதுறோம். ஏன்னா 20 இருக்கு. 5 எக்ஸ் பிளஸ் 10 ஒய் பிளஸ் 20 இசட் ஈக்குவல் டு 105. நமக்கு நம்ம இசட் நீக்க போறோம். இந்த இடத்துல 20 வரணும். ஆனா 1 இருக்கு. அப்ப எதை கொண்டு பெருக்கணும்? 20 கொண்டு பெருக்கணும். எதை? 2வது சமன்பாட்டை பெருக்க போறோம். எதை கொண்டு? 20 கொண்டு பெருக்குங்க. இங்க ஒரு எக்ஸ் இருக்கு. 20 கொண்டு பெருக்குனா 20 எக்ஸ். ஒரு ஒய் இருக்கு. 20 கொண்டு பெருக்குனா 20 ஒய். ஒரு இசட் இருக்கு. 20 கொண்டு பெருக்குனா 20 இசட் ஈக்குவல் டு 12 இருக்கு. 12 20 பெருக்குனா 12 24 240. என்ன செஞ்சிட்டோம்? 20 கொண்டு பெருக்கினா குறியை மாத்துங்க. இந்த இடத்துல மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். இப்ப பாருங்க, பிளஸ் 20 இசட் மைனஸ் 20 இசட் நமக்கு கேன்சல் ஆயிரும். இங்க பாருங்க, 5 எக்ஸ் மைனஸ் 20 எக்ஸ் வேற வேற குறி கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 15. பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் 15 எக்ஸ். இந்த இடத்துல 10 ஒய் மைனஸ் 20 ஒய் வேற வேற குறி, அப்ப கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 20ல 10 கழிச்சா 10. இந்த 20 தான் மைனஸ். அப்ப என்ன வரும்? 10 ஒய் ஈக்குவல் டு 240ல இருந்து 105 கழிக்க போறோம். 240ல இருந்து 105 கழிச்சோம்னா என்ன வரும்? நமக்கு 135 வரும். பெரிய நம்பருக்கு மைனஸ், அதனால மைனஸ் 135. இதை அப்படியே வச்சுக்கோங்க.
சமன்பாடு 4. நம்ம என்ன செஞ்சிட்டோம்? 1ஐயும் 2ஐயும் எடுத்து Z நீக்கணும். இப்போ என்ன செய்யலாம்னா 1ஐயும் 3ஐயும் எடுத்து Z நீக்க போறோம். 1ஐயும் 3ஐயும் எடுக்கலாம், 2ஐயும் 3ஐயும் எடுக்கலாம். 1ஐயும் 3ஐயும் எடுத்தோம்னா நமக்கு ஈஸியா முடிஞ்சிடும். பாருங்க, 1வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. 1வது சமன்பாட்டை அப்படியே எழுத போறோம். என்ன இருக்கு? 5x + 10y + 20z = 105. 3வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதுங்க. 3வது சமன்பாடு என்ன இருக்கு? 10x + 5y + 20z = 125. குறிய மாத்துங்க. இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். எது கேன்சல்? இது கேன்சல் ஆகுமா? +20z -20z கேன்சல். இங்க பாருங்க, 5x - 10x என்ன வரும்? -5x. வேற 10ல 5 கழிச்சா 5, பெரிய மைனஸ், அதனால மைனஸ். இந்த இடத்துல பாருங்க, 10yலேருந்து 5y கழிச்சா 5y. என்ன 5y? +5y. ஏன்னா பெரிய நம்பருக்கு முன்னாடி பிளஸ் இருக்கு. = இந்த இடத்த பாருங்க, 105 - 125. வேற குறி. அப்ப கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 125ல 105 கழிச்சா 20. பெரிய மைனஸ் இருக்கு, அதனால -20. இதான் என்னது? நமக்கு தேவையான 5வது சமன்பாடு. இப்ப பாருங்க, நம்ம 4ஐயும் 5ஐயும் தீர்த்தோம் அப்படின்னா நமக்கு x அல்லது y-யோட மதிப்பு கிடைச்சிரும். இப்போ இந்த 4வது சமன்பாடு எடுத்து அப்படியே எடுத்து எழுதுங்க. 4வது சமன்பாடு எடுத்து அப்படியே எழுதிடுவோம். நான் வந்து y-யை நீக்க போறேன். இங்க y-யோட கெழு 10 இருக்கு, குறிய பார்க்க வேண்டாம். இங்க y-யோட கெழு 5 இருக்கு. அப்ப இந்த இடத்துல 10 வரணும். இது எந்த மாற்றமும் அப்படியே வந்து பாருங்க, -15x - 10y = -135. 5வது சமன்பாட்டை பெருக்கணும். நமக்கு என்ன வேணும்? 10 வேணும், 5 தான் இருக்கு. அப்ப 5 எதை கொண்டு பெருக்கினா 10 வரும்? 2 கொண்டு பெருக்க போறோம். பெருக்கி எழுதிடலாமா? இங்க -5 இருக்கு, 2 கொண்டு பெருக்கினா -10x. இங்க என்ன இருக்கு? +5 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்கிறோம், +10y -20 இருக்கு, நம்ம 2 கொண்டு பெருக்கினா 40. இப்ப பாருங்க, குறியெல்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம், தானாவே கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல -15x -10x ரெண்டும் ஒரே குறி. கூட்டினா என்ன வரும்? 25. என்ன 25? -25x = இதை பாருங்க, மைனஸ் மைனஸ் ஒரே குறி. கூட்டணும். கூட்டினா என்ன வரும்? 135 40 170. என்ன 175? -175. நமக்கு என்ன வேணும்? x தான் வேணும். அப்ப x = -175. இந்த -25 x கூட பெருக்கல்ல இருக்கு. அப்ப இங்க வந்தா என்ன மாறும்? வகுத்தலா மாறும். -25 அப்படியே தான் வரும். பிளஸ்ன்னு சொல்லக்கூடாது, சரியா? பெருக்கல்ல இருக்கு, அதே குறியில வந்து வகுத்தலா மாறும். கேன்சல் பண்ணுங்க. மைனஸ் மைனஸ் கேன்சல். 1 25 25, 7 25 என்ன வந்துடும்? 175. 175 எத்தனை? 25 70. இல்லை நீங்க 5 எப்படி கணச்சு கூட நீங்க கேன்சல் பண்ணலாம், உங்களுக்கு 7 வந்துடும். எதோட மதிப்பு 7? எக்ஸோட மதிப்பு 7. இருங்க, நான் பேப்பர் ஒன்று வச்சுக்கிறேன். எக்ஸோட மதிப்பு 7ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப பாருங்க, x = 7ன்னு எடுத்து எழுதிடுவோமா? x = 7. x கண்டுபிடிச்சிட்டோம். இந்த y-யவும் z-ஐயும் கண்டுபிடிக்கணும். எங்க கொண்டு போய் பிரதியிடலாம்? x-ஓட மதிப்பை கொண்டு போய் 5வது சமன்பாட்டில் பிரதியிடுவோமா? பாருங்க, x = 7 என 5ல் பிரதியிட. 5வது சமன்பாட்டில் பிரதியிட்டோம்னா நமக்கு ஏதோ ஒரு மதிப்பு கிடைக்கும். என்ன இருக்கு பாருங்க, -5 x-க்கு பதிலா 7, -5 x-க்கு பதிலா 7 +5y +5y எதுக்கு சமமா இருக்கு? -20க்கு சமமாக இருக்கிறது. இது சுருக்கிடலாமா? பாருங்க, -i7 35 +5y = -20. 5y = -20. இது -35, இங்க வந்தா +35 மாறும். அப்போ y = இந்த 5 பெருக்கல் இருக்கா, இங்க வந்தா வகுத்தலா மாறும். 35ல 20 கழிச்சா 15. கேன்சல் பண்ணுங்க. 4 5 5 15. அப்போ y = 3. என்ன கண்டுபிடிச்சோம்? x கண்டுபிடிச்சோம், y கண்டுபிடிச்சோம். நமக்கு z வேணும். அப்ப என்ன செய்யலாம்? x = 7, y = 3 என எதுல பிரதியிடலாம் பாருங்க, இந்த 2வது சமன்பாட்டில் பிரதியிட்டா ஈஸியா முடியும். x + y + z 12 இருக்கா, இதுல பிரதியிட்டா முடிஞ்சது. எதுல? 2ல் பிரதியிட. சமன்பாடு 2ல் பிரதியிட. 2வது சமன்பாட்டில் பிரதியிடலாமா? 2வது சமன்பாடு x + y + z = 12. x-ஓட மதிப்பு 7 பிளஸ் y-யோட மதிப்பு 3 பிளஸ் z தான் கண்டுபிடிக்க போறோம், = 12. z = 12,
7 முனை கூட்டினா 10 ப்ளஸ் 10 இங்கே கொண்டு வந்தால் -10. அப்போ இசட் ஈக்குவல் டு 12ல் 10 கழிச்சா 2 முடிஞ்சுது. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? XYZ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ்ன்றது என்னது? 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. therefore 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். எக்ஸோட மதிப்பு 7. சரியா? அதுக்கு அடுத்தது 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. நீங்க அப்படியே எழுதிங்க. சரி, நான் அப்படியே டிட்டு போடு. 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. 10 ரூபாய் நோட்டோட எண்ணிக்கையை நம்ம ஒய்ன்னு எடுத்திருந்தோம். ஒய்யோட மதிப்பை அங்கே கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை? 3. கடைசியில் 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை. இசட்னு எடுத்திருந்தோமா? என்னது? 2. சரியா? 5 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 7, 10 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 3, 20 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை 2. இதான் என்னது? நமக்கு தேவையான ஆன்சர். அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.